அவன் மட்டும் மறிக்கிறான். எத்தனை மார்மலேட்? மற்றும்படி நான் உண்மையில் செய்ய விரும்பவில்லை. அது நியாயமல்ல. எடுத்துவிடு. அது இன்னும் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. மைலோ மனமுடைந்திருந்தார் என்று நினைக்கிறேன். எனது காட்சியால் அவளது மனம் மீளும் என்று நம்புகிறேன். அது அவளுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஆனால் எனக்கு இது அற்புதமா நகைச்சுவையாய் உள்ளதுன்னு தோணுது. மைலோ, நான் என்ன பண்ணேன் பாருங்க. என் கண் அது இனி இல்லை. என்ன? ஓ மை கடவுளே, என்ன ஒரு பயம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. உனக்கு இது நான் பிடிக்கவில்லையா? சிகிச்சைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மிலோ, நிச்சயமாக நீ சிரமப்படலாம். அவள் சுவாசிக்க முடியவில்லை. இது ருசியானது. சொல்லுங்கள், கண் எங்கு யார் இருந்து வந்தது? பூஜிக்கப்பட்டு அது வருகின்றார்? வெறுப்பானது. இது மாம்பழ கண்கள். இது உண்மையில் கொஞ்சம் சிரிக்கவும் சற்று குறைந்து வருகிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். நானும் என் உணவுகளை தொடர்வேன். எவ்வளவு பெரிது எனது கண்கள். அலெக்ஸ், என்ன காத்திருக்கிறாய்? போயிட்டு வரேன். உன் கண்களை நான் சாப்பிடுகிறேன். வேற என்ன? நான் என் சொந்த இனிப்புகளை சரிப்படுத்திக் கொள்கிறேன். ஏன் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அப்போ என்னுடனும் பகிருங்கள். நாமெல்லாம் நண்பர்கள். பெண்களே, முயன்று விடாதே. உங்களுக்கும் ஒன்றுமே தரமாட்டேன். எனக்கு தோன்றுகிறது. என்னடா இது, என்னடா இது? நாம் நண்பர்கள் இல்லை. என்ன நடக்குது? நாம் ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. பை அலெக்ஸ். எல்லோருக்கும் பல குருக்கள் இருக்கிறார்கள். எனக்கு 2 முறை மட்டும் ஒரு குரு இருக்கிறான். இது குறைந்தபட்சம் மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் ஒரு சூறை மீன் அல்ல. முகாமண்டி, என்னிடம் எரிகின்றாய். என்ன காத்திருக்கிறாய்? சிறிய பெண் போல நடந்து கொள்கிறாய். சில பீட்ஸ் சாப்பிட சாக்லேட் பாரை விட்டுடும் ஒரு யோசனை கிடைச்சிட்டது. அதை செய்ய நான் உலகமா இருக்கணும். அலெக்ஸ் மறுபடியும் அழக்கூடாது அப்படின்னு நம்புறேன். இதை பெருங்க ட்விக்ஸ். வெறுப்பு. வாழ்த்துக்கள். இது எனக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவம். தேர்வு. சாக்லேட் சாப்பிடும்போது முதல்ல அப்ளிகேட்டர்களை நீக்கணும். ஓ, நம்ம சாப்பிட தொடங்கலாம். வணக்கம். இது நல்லதே. இது மிக நல்லது. ஆனால் ஏதோ குறைபாடாக இருக்கிறது. சாக்லேட்டுடன் உள்ள வகை ஏதாவது சியானால் உங்களுக்கு தெரிகிறதா? என்னால சரியா தெளிவா பார்க்க முடியலையே. இந்த கலவையின் சுவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சாக்லேட் பால், ட்விக்ஸ், சாக்லேட் ஹாம் மற்றும் ஹலோ, நான் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்தேன். சாக்லேட் முடிஞ்சது. நீங்க என்ன பாக்குறீங்க? நாமும் சாப்பிட ஆரம்பிக்கலாமே. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். நம்முடைய அழகான சுவையாக மூர்க்கத்தனமாக செய். அதிலிருந்து ஒரு பெரிய டாலரை எடுத்துக்கொள்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். நுடல்லாவுக்கு பைண்டராக நல்லது. அலெக்ஸ், நீங்க இப்படி ஒரு கோபுரம் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. பார்க்கவே விசித்திரம். நான் அதைவிட அதிகம் செய்ய முடியும். இந்த கோபுரம் ஒரு வகையான சாதனையை முறியடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக இதைப் பற்றி எல்லாரும் அறிய விரும்புகிறேன். சாப்பிடுவோம். நீ என்ன செய்யற? ஏன் கோபுரம் குலுங்குகிறது? நீ செய்ய போற? ஆஹா, மனிதரே. அலெக்ஸ், எங்களால் வருந்துகிறோம். அதாவது சாக்லேட்கள் ரொம்ப சுவையா இருந்தது. பரவாயில்ல,
ஹெல்மெட் என்னை காப்பாத்தியது. ஆனா கோபுரம் கெட்டு போயிட்டது எவ்வளவோ முட்டாளி துண்டுகளின் விலை நிறைய இருக்கிறது. எங்கிட்ட நிறைய சிப்கள் இருக்கின்றன. மேலும் எனக்கு ரொம்ப சிறிய சிப் ஒண்ணு. நான் அதை சரியா பார்க்க கூட முடியல. அங்கே அவள் நடக்க முடியும் தெரியுமா? அவள் அழகான மெல்லிய கையுறைகள் அணிந்து இந்த மாதிரி ரொம்ப அப்பைடைசிங் பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சுவையான மாதிரி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இதை நுண்ணறிவியல் முறையில சோதிக்கணும். சுவையானது மற்றும் மிகவும் மிகவும் சிறியது. ஓ உன்முறை. இறுதியில் மிக பசித்தேன். அந்த மாதிரி வேலை முடித்தால் எப்படி? அப்படி செயல்பட முடியாது. டேமேட் பிட்டி உதவியின்றி இங்க செய்ய முடியாது. இப்பதான் அது மாறி இருக்குது. இப்பதான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன். மேலும் நீங்க மாற்றங்களை பெறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீங்க. செப்ஸ்கள் உண்மையில் ருஃபிகளாக இருக்கின்றன. இறுதியாக இந்த சுவையானதை சாப்பிடுவது என் வரிசை. தயவு செய்து நிறுத்துங்கள். இது நொறுக்கை. மன்னிக்கவும், ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. அந்த சிப்ஸும் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்து. தலைக்கவசம் என்னை காத்தால் அடிகளை நான் கொஞ்சம் கூட உணர முடியாது. ஆனால் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க என்ன செய்வது என்பதையும் அறிந்துள்ளேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சிப் கோட்டையை இயந்திரத்தால் ஆயுதமற்றதாக்குவது. சுவையாக இருந்தாலும் ஒன்றும் ப்ரோக்கோலி இல்லை. என்ன விதமான விசித்திரமான விதை கிடைத்தது. இதன் ருசி மோசமாக இருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரிகிறதே. நான் ஒரு விதையை நாட்டி அதை நல்லா பராமரிச்சா அது ரொம்ப சுவையானதா மாறும். இப்ப வரை நீங்க திட்டமிட்டு நாடுறீங்க. காத்திருக்கிறத நிறுத்துங்க. அது வளர எவ்வளவு நாளுக்கு தான் காத்திருக்கணும் நீங்க? நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? உங்க புரோக்கோலிய கையால நீங்களே சமயமிக்கிறேலாம். அவத்தை பார்க்கும் போதே எனக்கு கசப்பு வந்துருது. அது எனக்குள்ள இருக்கு பூனை மாதிரி இருக்கு. எனக்குள்ள மிக கேவலமாக வனம் வருகிறது. கிறிஸ் குடிக்க ஏதாவது தேவை. வாழ்த்தி அங்கிருக்கிறார். எனக்கு கடலை நீர் பாய்ச்ச தண்ணீர் வேண்டும். ஏ பழையோர்கள், ஏதோ நடக்கிறது. அது நடுங்குகிறது. ஜூலி, நம்பக் நிறைந்த பூகோசு கிடைக்குமா? ஆமா, மிக பெரிதாக உயர்ந்திருப்பது. இப்ப நீ அதை சாப்பிட வேண்டிய. ஓ மை காட். எப்படி இருந்தது? நல்ல சுவையா? வணக்கம். இல்லை இல்லை, அருவருக்கு. நீ வேலைக்காரன். சிரிக்காத. இப்போ உன் வரிசை என்பது எனக்கு தெரியும். இல்ல, நான் முழுவதும் ப்ரோக்கோலியை சாப்பிட விரும்பல. நீங்கள் அதை போக்கலாம். பாருங்கள், அங்கு மிக்கி மவுஸ் இருக்கிறான். எங்கே? நீங்க எவ்வளவு இலகுவானவர்கள். இப்போது நாங்கள் எல்லா ப்ரோக்கோலியையும் போக்க வேண்டும். நிறுத்து. நீயே மிக புத்திசாலி என நினைக்கிறியா? இல்ல, உனக்காக உன் ப்ரோக்கோலியை எல்லாம் பிடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டேன். எல்லாம் நீ எரிந்ததை நாம நண்பர்கள் என்று நினைத்தேன். நண்பர்கள் ஒருவரை ஒருவன் ஏமாற்ற மாட்டார்கள். எனவே ரசித்தூன். அல்லா, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. நானாவது அப்படி பெரியதாகவும் இல்லை. பெண் குயின்கள், குறைந்தது உங்களிடம் ஒன்று வசதி. எனக்கு ஒரு முழு கூட்டம் இருக்கிறது. அதே போது நான் எவ்வளவு ஆவணங்களை கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். அங்கேதான் உண்மையான குவியல் இருக்கிறது. பார்ப்போம், முயற்சி செய்து விடுவோம். நான் தீபற்றி விடாதிருக்க நம்பிக்கை வைக்கிறேன். ஓ, அது இவ்வளவு மோசமாக இல்லை. அதை விட அதிகமாக காரமாக இருக்கும் என நான்கு நினைத்திருந்தேன். இது கலேபரம் தான். யாரும் காரமான மிளகாய் இவ்வளவு விரைவாக சாப்பிட மாட்டார்கள். நீங்கள் சொல்வது சரி.
எனக்கு அதை இப்போதுதான் உணரத் தொடங்குகிறேன். ஓ கேசி, நீ கோர்ஸ் ஆயிடுச்சா இருக்கிற அவளுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணிட்டால் நீ நல்ல சின் ஜேபிஜி மற்றும் ஒரு பதிவினை உருவாக்கி கொள்ளலாம். 谢谢了，亚历克斯。谁真的帮了忙？哪里？现在轮到你了，大小。சரி, வேகம் என்னுள் வருமளவுக்கு நெருப்பை ஊட்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் உள்ளிருந்து வெளியே எரிய விரும்பவில்லை. தயவு அதை செய்து பார்க்க கூட எவ்வளவு பாதிக்குது எனக்கு. ஏன் ஈஸ்டோல்க கள்ளார்கள் இருக்கிறார்கள்? நான் இவைகளை உண்ணுகிறேன், ஆனால் இவை போய்விட மாட்டார்கள். ஓ ஆம், அலெக்ஸ், அதெல்லாம் உங்களுக்கே தானா? அப்படின்னா உங்க கள்ளா மீண்டும் எடுத்துக்கொண்டு உண்ணீங்க. உங்களது டர்ன். ஓ, இதுதான் எனக்கு பயமாக இருந்தது. உள் கொதிக்கிறது. என் தலைமேடு ஒரு காய்ச்சல் டின் மாதிரி புகை காண்டிருக்கிறது. ஏதோ எனக்கு மோசமாக உணர தூண்டுகிறது. நீங்கள் பசித்ததற்காக மன்னிக்கவும் ஷீராஸ். கீழே நான் எழுந்திருக்க சென்றேன். முழுவதும் எரிந்து விடப்பட்டது. என் சாலுடன் நான் சிறப்பாக சாளுகிறேன். உங்கள் உதவிக்காக மிகவும் நன்றி. நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? என்னுடைய முகத்தில் ஏதாவது இருக்கிறதா? அருவருப்பாக இருக்கிறது. அது திரவ மீசை. சரி அலெக்ஸ், இப்போது மிளகாய் நீயே சாப்பிட வேண்டும். நான் போனதே நல்லா இருக்கும் போல. அதை விரைவாக சரி, நிறுத்து. ஆனால் நீ அது என் தவறில்லை. ஐயோ இல்லை. அரே, நீங்க என்னை நிறுத்துங்க. நீங்க இந்த பத்திரிகை மிக பெரியதாக மதிக்கப்படுகிறது. எதிர்பாராத காத்திருப்பு, மின்சார அழைப்புக்கு உரிய நாளை பணி செய்யும் பெண்களுக்கான ஒரு பெருங்கனவு. என்ன நடக்கிறது? இப்போது நான் கீழே போகிறேன். நான் உடனடியாக எனது சார்ஜ் நிரப்ப வேண்டும். ஆங்க விண்வெளியை கைப்பற்றி பொருளாக்குவோம். நான் உன்னை கூட பார்க்க முடியவில்லை. ஓ, அதற்கு தான் ஸ்பை கிளாஸ். ஆஹா, வாவ், ஆஹா, என்ன ஒரு அழகு. இப்படி விண்வெளியில் இருப்பேன் என்று யோசிக்கவே இல்லை. மனிதரே, எனக்கு நுடல்லா ஒரு ஜாடி இருந்தால் போதும். எனக்கு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் எனக்கு இவ்வளவு இருக்கிறது என்பதை நான் கூட காணவில்லை. ஆனால் சாப்பிட தொடங்குவது மிக குறைவாக இருக்கும். பின்னர் நான் தொடங்கலாம். என் நுட்பம் மிக குறைவு சுவைமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ, இதன் நாற்றம் அற்புதமாக இருக்கிறது. இதை முயற்சிக்க நேரம். நுட்டெல்லாவை சாப்பிடும் இது போல் புதுமையான வழி. இது சுத்தமாகும் இல்ல. அப்படின்னா என்ன? முக்கியமாவது அவன் குழப்புறான், என்னை அடைகிறான். ஓ, துப்பாக்கி எனது முகத்தில் சிக்கியுள்ளது. தயவு செய்து இதை இங்கிருந்து எங்களை இல்லாமல் எடுப்பதற்கு நீ என்ன உதவுங்கள். செய்வாய்? ஓ, இது மிகவும் நேர்த்தியான அனுபவமாய் இருந்தது. ஓ, நான் சிக்கி போயிட்டேன். நம்ம போய் திரும்பும் போது சாமிங்கை கொல்லலாம். எப்போது முறை நவுட்டல சாப்பிட அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அது ஒரு பொக்கிஷம். பாருங்கள், என்ன செய்கிறாய்? கைகளால் சாப்பிடுவது மோசமாகும் என்று உனக்கு எப்போதாவது சொல்லப்பட்டுள்ளது? குவளை நக்கி உட்கொண்டவனிடம் இருந்து வருகிறதா? என்னை பற்றாது. இது சுலபமாகவும் மிக சுவையாகவும் உனக்கு என்ன உள்ளது. பிரச்சனை? கேசியும் நானும் வெற்றி பாதையில் இருப்பதற்கு நீயே அது காரணம். சரி, சாக்லேட். நான் அதை காவி இருப்பதை விரும்புகிறேன். இருப்பினும் என்னை தடுத்து நிறுத்துவது யார்? அலெக்ஸ். அலெக்ஸ், நீ ஒரு உண்மையான சுலபி. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் டோனட் சாப்பிட போகிறேன். ஏன்களை எரியாதே. ருசியாக இருக்கிறது. நீங்கள் முறும் கடுமையாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கையில உங்களுடைய வச்சுக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நான் சிறந்த சாக்லேட் சிப் மாணவர் மதிய உணவுகளை செய்தேன். மேலும் சொற்கள் நினைவில் வரவில்லை. இப்போது நீங்கள் ஒரு என்னிடம் கையால் உணவு சாப்பிடுவது அருவருப்பாகவும் மோசமாகவும் இருக்கும் என்று சொன்னதன் காரணத்தை ஆனால் புரிந்து மிகவும் கொண்டேன். ருசியானது. என்ன நடக்கிறது? நான் சாக்லேட்டாக ஆகிறேன். இல்லை,
கேட்ஸி லைட் நூடெல்லாம் முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளது. இப்போது நான் கொழுப்பையும் சாப்பிடலாம். நீங்கள் அதை செய்ய முடியாது. உங்கள் விரலை திருப்பி வையுங்கள். நான் அதை நக்க வேண்டுமா? ஓ மை காட், அலெக்ஸ் நிறுத்து. நான் இன்னும் அதே வயசில் தான் இருக்கிறேன். நன்றி க்ரூ. நான் உண்மையிலே உதவ போறேன். பாரேன், ரிஹர் திட்டம் வந்தல இருக்கிறது. நீங்க சாக்லேட்டை எல்லாத்தையும் நக்கினா கேசி சீராகி விடுவார். ஐயோ என் கடவுளே, நான் விழுந்துட்டேன். சான்சார்லோ உதவுங்கள். ஆமாம், பள்ளிக்கு போவது அது ஒருக்கும் மேல் இருக்கும் போது போன்றது. இருந்துச்சு அதில் பல இருந்தன. பாருங்களா, நான் உண்மையான பொம்மைகளின் கோபுரத்தை உருவாக்கினேன். கேசி, நீ முதலில் விளையாடு. ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப ஒளி வீசுகிறது. உண்மையாகவே பொத்தான்கள் வேலை செய்யாதது பற்றிய ஒன்றுள்ளது. விசித்திரம். ஓ, மிகவும் நன்றாக வாசிக்கிறது. ஆனால் இது உண்ணக்கூடியதா? முழுமையாக. இது கொழுவுக்கான பாவையாக இல்லை, இது சதை. ஓ ஆஹா, அருமை. அரவ், இது எவ்வளவு சாப்பிட சுவையாக இருந்தது என உங்களுக்கு தோன்றவில்லை. லூனா, இதை பாரு. உங்களுக்கும் பேப்பெட் குறித்த நக்கல் இருக்கலாம். நம்புகிறேன். அவற்றின் மனம் அற்புதமாக இருக்கிறது. அவற்றின் சுவையும் அருமையாக இருக்கிறது. பாப்ஸ் வெவ்வேறு இருக்கும் போதும் நான் மகிழ்கிறேன். அவ்வாறு அவற்றின் சுவை மேலும் மேம்படும். ருசியாக உள்ளது. ஓ மை காட், நான் முடியவில்லை. பாரு, இனிப்பு உன் பாக்கியம் என்று எடுத்துக்கொள். ஆஹா, ஆம், இறுதியாக இது விசித்திரமாக உள்ளது. ஏனெனில் ஏதோ காரணத்துக்காக என் ஃபாபிட்ஸ் கடிக்க முடியவில்லை. எனக்கு தான் ஜாம் கஷ்டமாக உள்ளது என்று நினைக்கிறேன். அதிகமாக கடிக்க வேண்டும். மிகச்சிறந்த புல்-அப். அருமை. உதவுங்கள். விளையாட ஒன்றுதான் இருக்கிறது. நான் அந்த நல்ல பொருட்களை வச்சிருப்பேன் என்று நினைச்சேன். ஆனால் உண்மையான பொம்மல்களுடன் ஆடுவது எனக்கு பரவாயில்லை. அது ஆடுவது மிகவும் அமைதியான செயலாக வரவேற்கிறோம். நான் எப்படி அவ்வளவாக அமைந்து விட்டேன். என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது. மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன். கோபுரத்தை பார்க்க. ஓ மை காஷ், உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே. ஆனா எனக்கோ ஒண்ணு கூட இல்ல. நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க. என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது. சுவையாக இருக்கிறது. என்ன பெருங்களவுக்கு சீஸ். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஹே, நான் உன்னிடம் மரியாதை நிச்சயமாக சொல்றேன்னா சொல்லலாமா? இதெல்லாம் எடுத்துக்கோ. என்ன நாம ஏன் சண்டையிடுகிறோம்? நான் அறிந்தே செய்தேன். என் பீட்சாக்களை நானும் குடுங்கோடு. அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. உங்களின் வீடுகள் அழுக்காகாமல் அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன். இல்லை, யாராவது அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை. பீட்சுகள் ருசியாக இருக்கும். எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் சில்வர் என்ன நடந்தது எனக்கு? நீங்கள் மற்றும் டான் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன. வாவ், என் பிஸ்ஸா எங்கே? அதை யார் திருடி விட்டார்? யார் அங்கிருக்கிறோம்? ஆஹா, எனக்கு அவமானமே இல்லை. ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை சாப்பிடுவதற்காக இருக்கிறது. சரி, எதைகளும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம். என்ன நடக்கலாம்? ஜெஃபர்சனை சாப்பிடலாம், தவறில்லையே. ஆமாம், இது ஒரு உண்மையான பீட்சா போட். என் மீது இப்படி தண்டனை ஏன்?
எனக்கு பூண்டு பிடிக்காது. நான் ஒரு பூந்தி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அதை பறித்துக் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள். எளிது, நான் பயனல்ல. எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம். நான் வாந்தி எடுக்காம இருக்கா மட்டும் சரி. என்ன, நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன். நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது, களைத்து விட்டேன். நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும். எனக்கு உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஒரு பூண்டு பிழிய கருவி. அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம். நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன். இது கேள்வி அல்ல. உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள். அது ஏன் வாயில் இல்ல. இதன் மனம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது. ஒரு வெள்ளை உனது பூண்டு நேரம். எப்படி சாப்பிடும்? நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும்? இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம். நீ அதை எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை. சரி, ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது. அவர்கள் அலட்சமாக அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க. வா, என் வாழ்க்கையில் இதைவிட அருவருப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை. உதவி கேள். நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அது மிச்சம் என்று நினைக்காதே. முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம். அது மிகவும் அபாயகரமானது. அவள் வாயில் துர்நாற்றம் இல்லை. ஜூலி, நீ கொகோ காத்திருக்கிறாய். சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு. சாமி, நிறுத்து. ஓ, நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன். என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள். நான் கேட்டு கேள்கிறேன். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். ஏன் உங்களுக்கு இந்த அவசரம்? உங்களுக்கு எங்க ஓடிவிட வேண்டும் என்று இல்லை. இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா? வாவ், என்ன ஒரு படிப்போம், என்ன ஒரு வேகமும். ஜூலி, நீ செய்யறது தகவலா? அதுவே, இனி பூண்டு வேண்டாம். அரே, நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா? ஏய், க்ளீ, நான் மூச்சு விட முடியல. நான் விழுறது போல தோணுறது. நன்கு வேலை செய்தது. இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை. எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது. ஆம் மனிதனே, எனக்கு TIC டாக் டோயில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும். ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆம், நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன். சரி, இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு கன்னி. எனவே நீ ஆரம்பிக்கலாம். இல்ல, உடன் திணற விரும்புகிறாயா? என்ன நல்லது. ஓகே. ஆனால் இது உண்மையில் சிறியது. இறுதியாக இப்போதே நான் நிறைவடைய போகிறேன். கம்சாதான் நடக்கிறது. ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே. ஏன் கேண்டி எங்கே? நான் மிகவும் திரும்பி போகிறேன். இன்னும் கொஞ்சம். ராம்பு, இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பித்துச் செல்லும் எக்ஸ்கள் மற்றும் ஓஸ்கள். தெரியுமா, மீண்டும் அடிப்படை புறையான பாய்க்கால் கொண்டு அதை விரைவில் தேக்க முடியும் எனினும் முடிந்தது. நீங்கதான் ஏகப்பட்ட புழு. நீ மட்டும்தான் மீந்திருக்கிறாய். சகோதரா, உன்னிடம் வெறும் பெரும் கண்டி இல்ல. நான் நிறைய சாதாரண பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். வாவ், குதிரையின் மேல் கூட ஒரு இதயம் இருக்கிறது. இதோ மேலும் எல்லா கண்டியும் எனதுதான். ஆர்வமாக டிக் டாக்டர்ஸ். அதனால் நான் சில டஜன் தொகுப்புகளை விரைவாக சாப்பிடுவேன். எங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்ல. அருமை. அது பரவாயில்லை. அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும். டாடா, இனிப்புகள் நம் வசமே. அங்கே நிற்கிறீர்களா? ஆள்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லையா?
அப்படியா? நான் எதையும் நிரூபிக்க முடியாது. ஓ மாய், உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன். பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும். நான் ஒரு பொம்மை. அதை எடு. எப்படி இருக்கு? என்னுடைய மெழுகு உருளையை எப்படி திருடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். எனக்கு உறுதி நண்பா, என்னிடம் டிக்டாக்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் நான் மாப்பிள வாங்கினேன். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். எல்லாத்துக்கும் பிறகு கோக் போல சுவையானது எதுவும் இல்லை, மற்றும் கோக் டீன் குட்டிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மழை போல கெத்தானது எதுவும் இல்லை. இது கருமி ஸ்தூக்க காலடின் கொட்டாட்களை பார்க்கக்காரல்ல. அதையும் கொஞ்சம் ருசிக்க செய்யுங்கள் தயவு செய்து. முடியாது, அதை கட்டியதுதான் நானே. ஆஹா, அப்படியா? அப்போ உன் படைப்பு கொஞ்சம் சரி செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு வெட்கம் இருக்காதா? நான் சுழந்த போய் கட்டியதை எடுத்து உடைச்சிட்டீங்களே. திசை திறக்க. அது நியாயமாக தெரியவில்லை. பரவாயில்ல, நான் எல்லா ஃப்ரைஸையும் வாங்க இருக்கேன். இத பற்றி தான் நான் பேசுறேன். எனக்கு இந்த நேர்மையாக ப்ளீஸ் சொன்னால் எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த மலை பார்த்தா தெரியும். உங்களை எல்லாம் கூட்டி வச்சால் கூட எனக்கு சோதிகள் அதிகமாகவே இருக்கின்றன. நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன், ஏனெனில் எனக்கு சற்றே பசிக்க ஆரம்பித்தது. கேரளா உருளைக்கிழங்கு ஒரு துண்டால் என் தலையை திருப்தி செய்ய மாட்டேன் என்று எனக்கு உறுதி இல்லை. ஆனால் நான் அதை முயற்சி செய்ய வேண்டும், குறிப்பாக எனக்கு கெச்சப் பிடித்ததால். மேலும் அது எனக்கு பொதுவாக பேசினால் மிகவும் பிடித்தது, குறிப்பாக ஒரு உருளைக்கிழங்கு துண்டு. நீங்கள் உங்கள் முகத்தை கழுவலாம், ஆனால் எனக்கு உருளைக்கிழங்கு வாசனை வந்து கொண்டிருக்கிறது. சுவையாக இருக்கிறது, ஆனால் நான் முழுக்க பிடிக்கவில்லை. முடியாது, என்னால் குழம்புகளை எல்லாம் நானே சாப்பிட வேண்டியதுதான். நில்லா, என்னிடம் பகிர்ந்து கொள்வேன் என்று எதிர்பார்க்காதே. நான் ரொம்ப பசிக்கிறேன். இப்போது அந்த உருளைக்கிழங்கு சாஸில் மூழ்க வைக்கும் நேரம். ருசியாக இருக்கிறது. நீ என் கையை கடிப்பது எப்படி? இது எனது வாய்ப்பு என்று நினைக்கிறேன். முக்கியமானது என்னவென்றால் அதை தவறவிடக்கூடாது. நான் உனக்கு எதையும் தொடக்கூடாது என சொன்னேனே. அவரா? எனவே எனக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று பட்டது. இது உனக்கு பிடிக்கும் அலெக்ஸ். வீட்டில் நேராக செல்லும் ஒருவனை பார்க்க தாவலோட்டேன். அது எவ்வளவு ருசியாக இருக்கிறது. பெண்களே, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று தெரியவில்லை. இது நான் திண்ணியதிலேயே மிக அழுகக்கூடிய ஒன்றாக காலம். அலெக்ஸ், உனக்கு ஏதும் விசித்திரமாக உணர்கிறாயா? இல்லை, ரொம்ப சூடாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? உதவி! நிலநடுக்கம் வருகிறது. அதை நிறுத்த வேண்டும், அல்லது என் உருளைக்கிழங்குகள் இடிந்துவிடும். ஜூலி, நன்றி. உங்களை இல்லாமல் நான் கண்டிப்பாக எரிந்திருந்தேன். இப்பொழுது உருளைக்கிழங்கை சாப்பிட உங்கள் முறை. இறுதியாக சாஸ் முழுவதும் ஊற்றிவிட்டால் நான் நினைக்கிறேன் இது மிகவும் குளிராக இருக்கும். இது பூஸ்டியாக இருந்தது மட்டுமல்ல, அலெக்ஸ்க்கும் அது இருக்கு. அதுவும் இல்லை. இரண்டாவது தவணை சாஸ். ஜூலி, இது மிக அவதானமாக இருக்கு. அலெக்ஸ், அவளை அடக்கி வை. நீ அதற்கு ஏன் செய்தாய்? இப்போது எனக்கு பெரிய உருளைக்கிழங்கு மாளிகை இல்லை. இந்த சுற்றில் எங்களுக்கு என்ன காத்திருக்கிறது? ஓஹோ, எனக்கு இந்த பிரைஸ் பிடிக்கும். இசோவில் மிளகாய்களை சாப்பிடுவது இயல்பல்ல. நிச்சயமா எனக்கு பல உள்ளன, ஆனால் நான் அவற்றை தொட விரும்பவில்லை. நான் ஒரே ஒரு மிளகாயை மட்டுமே சாப்பிட வேண்டும். நீதான் முதல் சீதை மில்லா. சரி, அப்போ நான் உன் வருத்தத்தை பாப்பேன். மிளகாய் அது அப்படி பயமுறுத்துறது இல்ல. அந்த படம் தப்பா இருக்காது என்ன நம்புறேன். பைகளை பயப்பட வேண்டாம். இது எதிர்த்தாக்கப்பட்டது மிகவும் நன்றாக. இயல்பு போல் இது மிகவும் சுவையற்றது. ஆனால் நான் அதை விலங்கு திண்டை விதமாக எதிர்பார்த்தேன். இப்போது யாரும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணம் புரிகிறது. உதவியுங்கள், உதவியுங்கள். ஓ, ஸ்ரீ உண்மையில் உதவுகிறாள். சரி அலெக்ஸ், இப்போது உன்முறை. மிலா, பிறகு மிளகாய் தொடுவதற்கே பயமாக இருக்கிறது. அதை தடுக்க முடிகிறது என நம்புகிறேன்.
மற்ற எல்லாரும் நான் அடுத்த இப்போதுதான் மாட்டிலிருந்து பார்த்தேன். எழுந்து வா ப்ரூஸ். நான் முனையத்தின் மீதியை அகற்றுகிறேன். வெளியே போ ஆக்ஸ்லெக்ஸ். எல்லாவற்றையும் இழந்ததற்கு நன்றி. வெறும் மிளகாய் தான். எங்களுக்கு சாப்பிட முடியல. சந்திச்சது மகிழ்ச்சி. உங்க மடியில நிறைய மிளகாய் இருக்கின்றன. கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல. அது அருவருப்பானது. நன்றி. மற்றவர்களை நான் தூக்கி வீசியேன். நீங்கள் செய்வீர்கள். நான் உங்களை அந்த உயரத்திற்கு உயர்த்துவேன். ஏனெனில் நீங்கள் மிகவும் ஒல்லியாக இருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் இவ்வளவு ஆமாம், அந்த தீப்பற்று முன்னால் ஏற்பட்டதா என்றால் ஓ இல்லை, நான் ஏற்கனவே தீயன் வழியாக பரவுவதை உணர்கிறேன் என்பது அர்த்தம். ஜூலியன், நாங்கள் உண்மையில் செய்து சகோதரர்கள். விட்டாய். இது மிகுந்த அவசரமாக நன்றி. இருக்கிறதா? சாயரின் ஜூலி, விளக்குகள் இப்போது எப்படி நீ இது கொஞ்சம் வேலை கருப்பு செய்தது? பச்சை மிளகாய் சாப்பிட வேண்டும். அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கரடி, கரடி மூளை பலவீனமாக அங்கே செல்கிறது. நான் இது மிளகாய் கொண்டு முடிந்தது என்றேன். தோழர்களே, வேறு ஏதும் இல்லையெனில் தயவு செய்து ஒரு சொல்லும் சொல்லாதீர்கள். ஆஹா, என்ன வேகம்! எளிது. மிளகாய் மலையாறு சில வினாடிகள் பறந்து விட்டது. இப்போதுதான் நான் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை உணர்கிறேன். ஓ மை காட். நான் இல்லைன்னு எனக்காவது தெரிஞ்சிருக்குமா? என்ன? வாவ்! நான் எப்போதும் இடத்தை நோக்கி போக வேண்டும் என்பதை கனவு காண்தேன். ஆனால் இப்படி செய்வேன் என நினைக்கவில்லை. ஓ ஓ, எனக்கு எரிபொருள் தீர்ந்து விட்டதே. விழிக்க வேண்டாம், பறக்கிறப்பயாவது நல்ல போனது. விழுவதை பற்றி சொல்ல வேணாம், அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள். இன்று என் நாள் இல்லை என்பதால் நான் ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளேன். நான் காத்திருப்பது என்ன என்று முதலில் பார்ப்பது இந்த முறை. வாவ்! எனக்கு ஸ்டால் கமிக்க எழுத்துக்கள் எதுக்கு தேவை? எனக்கு அவையெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஓ, அனாஸ் போடுறேன். நான் அவற்றை சிக்கற முடியாது, எனக்கு பெரிய அளவு உள்ளது. இப்பொழுது அவற்றை என்ன செய்வது? நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். உங்களுக்கு எல்லா எலுமிச்சைகளும் இருக்கின்றன. நான் ஒரே ஒன்றையே சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட முடியும் என்று நினைக்கிறேன். ஆச்சரியம்! அவள் இத்தனை இழியிருப்பாள் என்று நான் அறியவில்லை. என் முகம் திரியத் தொடங்கிவிட்டது. இதுவரை உருக்குமாறு மற்றும் குளிர்ந்து இது அடைய தெரியாது. உண்மையே ஜூலி, ஈலிமரில் உனக்கு எவ்விதமும் கெடுதல் இல்லை. ஆனால் அது அதை வழக்கத்திற்கு கொண்டு வர நேரமாச்சு. இல்லெனில் நீ அவசரமாக தப்புகின்றதற்கான நடிப்பு மூலம் முழு பார்வையாளர்களையும் இழக்காதீர்கள். எனக்கு சரிதான். நன்றி அலெக்ஸ். என்னோட இதே நிலைமையே லெமன்களுக்கு பிறகு நடந்தது. இது நடக்க கூடாது என்று நம்புகிறேன். அரைத்து போனா லெமன் காஸ் பிளாஸ்டிக் சர்ஜரியால் ஆளாத விளைவு இப்போ புரிஞ்சுது. ஆனா லெமன் காஸ் காய்ச்ச வைக்கும். பெங்களே, என்னால இன்னும் சம்சாரம் செய்ய முடியல. மீதியை பிடிக்க முடிஞ்சா நம்புறேன். இவ்வளவு தைரியமோ? எனக்கு மூச்சு திணறுகிறது. உதவுங்கள். ஓ இல்லை, அலெக்ஸுக்கு உதவப்படவில்லை என்றால் உண்மையில் மூச்சு திணறி விடுவார். நானும் அனுமதிக்க மாட்டேன். அலெக்ஸ், பயப்படாதே, நான் உன்னை காப்பாத்துவேன். என்னை நோக்கி எலுமிச்சை ஏறிய தைரியம் எவருக்கு? நான் பதிலளிக்க மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக நீங்கள் தவறாக விரக்தி அடைவீர்கள். நாங்கள் அந்த எலுமிச்சையை உணரவில்லை. பூமராங் என்ற சொல் திரும்ப வருகிறது. சரி மில்லா, நீ மட்டுமே மீதமாக இருக்கிறாய். அந்த எலுமிச்சை குவியலை சாப்பிட நேரம். உங்கள் முகங்கள் பொடுகு போல இருந்தால் என்னுடையது என்ன ஆகும்? நான் இல்லை. நான் எங்களை குறித்து மகிழ்ச்சியிலிருந்து வருந்துகிறேன். நாங்கள் விளையாடணும், புரியுது? அப்படியே இல்லை. நான் அதை செய்தேன். இனிமேல் எலுமிச்சங்கா இல்லை. நான் சுழல முடியாது. என்னுள் அரிய வகையான ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை உணர்கிறேன். இப்பொழுதும் மில்லி பேர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக நடக்கும் என்று நினைக்கவே இல்லை. அரே, எனக்கு KFC கோழி மீன் ரொம்ப பிடிக்கும். நான் ஒப்புக்கொள்கிறேன், குறிப்பாக முழு வாளியுடன் இருக்கும்போது. ஆம், நான் எடுத்த வாளியை பாருங்கள். உங்களுடையது இதற்கு சமமாகவே இல்லை. இதோ உண்மையில் உங்களுக்கு அதிக சிக்கன் உள்ளது. சரி, குறைந்தது எனது சுவை மேம்பட்டதா இருக்கும் என்று பார்ப்போம். அனைத்து
பாருங்கள், KFC-யின் பிரடி உண்மையிலேயே சிறப்பாக இருக்கிறது. நண்பர்களே, என்னை சூடான ஆர்வத்துடன் வாழ்த்துங்கள். ஆ, மன்னிக்கவும், எனக்கு செய்ய ஏதுமில்லை. இது மிகுந்த சுவையானது. ஓ ஓ உதவி, யாராவது இங்கே வாருங்கள். உனக்கு சரியான பாடம். நீ அதை சரியாக செய்வது தெரியாது. வாவ், நான் கிட்டத்தட்ட மூச்சு திணறியேன். நீ எனக்கு உதவவும் இல்லையே. என்னோர் நண்பன் 6 எடுத்துட்டு இல்ல, நாய் காயப்படுத்துறீ. அலெக்ஸ், நான் கொடுப்பேன். விட்டுவிடு, உன் தப்புதான். நீ எனக்கு உதவவில்லையே. சண்டையை நிறுத்துங்கள். அமைதியாக உண்ணட்டும். மன், ருசிகரமா? கோழியின் எலும்புகள் மட்டுமே மீந்துள்ளது. நான் சில மேலதிக கோழியை பயன்படுத்தலாம். கேசி மனதில் குடியிருப்பதில்லை என்று நம்புகிறேன். ஓ, இது ரொம்ப ருசியா இருக்க போகுதுங்கிறதுல எனக்கு உணர்வு இருக்குது. நான் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து விடுவேன். மிக கூடிய நகைச்சுவையாக இருக்கிறது உண்மையிலே. அது அது என்னுடையது. நான் காயமடைவேன். பார்க்க செல்ல வேண்டுமா? ஓ மை காட். அவ்வா, எவ்வளவு வேகம்! அவள் மொத்தமாக உணவு மிகுதியாக இருப்பதால் பதறி போயிருக்கிறாள். நான் அவளிடமிருந்து ஒரு துண்டு திருடி விடலாமா? அதை கீழே வை. திருடன், அது என்னோட கோழி. லிலி கோழியை சாப்பிட ஆவலாக இருப்பதால் அவள் சுற்றியுள்ளதை கவனிக்கவில்லை. யார் விரும்பினார்? இப்போது 4 இறக்கைகள் எல்லாம் கிடைத்து விட்டது. அது நல்லா இருக்கு. அருமை. நான் அதனை நக்கினேன். பில்லி, எல்லாம் சரியென நான் மார்மையை கோருகிறேன். கொட்டினாயா? நன்றா செய்தாய், பாராட்டுக்கள். என் வெள்ளி கோழிகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டீர்களா? உங்களுக்கு சற்றும் வெட்கம் இல்லையா? வெள்ளிக்கோழி கயவுகள். திருடன், மிகவும் அருவருக்கமானது. எனக்கு புழுக்கள் பிடிக்காது. இல்லை, அவை மிகவும் அழகாக உள்ளன. அவை சுவையானவை என நம்புகிறேன். லில்லி, நீ தொடங்கு. நான் என்ன செஞ்சுட்டேன்? பிங்கோ, ஓட்டோ, நான் எங்கே வேலை கிடைக்கும்னு தெரியும். நீங்கள் சாப்பிட முடியாவிட்டால் நான் உதவ வேண்டியுள்ளது. உங்கள் வாயை அகலமாக திறக்கவும். ஹா, அது ரெடி. நல்லதா? அச்சே, இல்லை, அது சடமில்லை. கேசி, இது உன் முறை. எனக்கு புழுக்கள் பிடிக்கும். அதாவது அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நான் அவற்றை அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். ருசியாக இருக்கிறது. ஓ, நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு சாப்பிட்ட மிக சிறந்த உணவு இது. ஐ, அருவருப்பாக இருக்கிறது. மறுபடியும் ஆம், இது உண்மையாகவே மிகவும் சிறந்தது. இது ஊறுகிறது. ஏற்கனவே அது உள்ளே இருந்தால் அதுதான் அதிகமாக அருவருப்பானதாக இருக்காது. முழுசாக. எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் என பாருங்கள். இந்த மாதிரியான புழுக்கள் எனக்கு வேண்டாம். தயவு செய்து. இது நியாயமில்லை. நான் இங்கே வேதனை அனுபவிக்கிறேன். ஆனால் நீ மாம்பழ ஜாம் சாப்பிட போகிறாயா? உண்மையான புழுக்கள் கொண்டு வா. இல்ல, நீ என்ன செய்தாய்? என்ன ஒரு அருவருப்பு. நீதி இழப்பீடாக ஒரு முறை மெர்மைடை சாப்பிடுவேன். எனக்கு ஸ்பகட்டியோ ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ருசியாக இருந்தது. போல் இது. நிச்சயமாக. ஆனால் அனைவருக்கும் ஏன் அதே வகை உள்ளது? ஆம், நீண்ட நேரம் உனக்கு ஒரு துண்டு போதும். அதிகம் இல்லாதது வருத்தமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அலெக்ஸ், நிதானமா, உன்னுடைய வாய்ப்பு. வாங்க பார்க்கலாம். எவ்வளவு வந்துச்சு? என்ன? ஆஹா, சில்லுகள் எங்கே? நன்றாகவே இருக்கிறது. இங்கேதான் இருக்கின்றன. என் மீசுவின் மேடையில் நிற்கின்றன. அவளை ஏன் அவை மீது வைத்து இருக்கிறது? இனி எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. இப்படி செய்து நான் ஒவ்வொரு பல் பிசையையும் வேண்டாம்.
ஓ நான் டெனிஷாக இருக்கிறேன். சிப்பை சாப்பிட நேரம். மனிதா இது அம்மா விற்கப்பட்டது. நான் இப்போது என்ன சாப்பிட சப்போஸ்? நான் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய எதுவும் இல்ல. ஆனால் எனக்கு சுவையான சிப்ஸ் உள்ளன. ஆச்சரியமாக எவ்வளவு பல உள்ளன. ஆம், நான் இவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அற்புதம், நான் விரும்புகிறேன். பிரியமாக. அலெக்ஸ், இது குறித்து நினைக்க கூட வேண்டாம். நான் அவற்றை எனக்காகவே சாப்பிடுவேன். ஓ, இது மிரமலாக இருக்கு. மகிழ்ச்சி. அருமை. எனக்கு இது பிடித்து. ஆமாம், ஒரு முறையில் எல்லா சிப்ஸ்களையும் சாப்பிடலாம் என்பதை அவர்கள் சிராயில்லை. கற்றுக்கொள்கிறீர்கள் சிறுவர்களே. அண்ணான், என் தொண்டு, என் தொண்டு. நீர் குளிர்ந்தது, ஆனால் குளிர்ந்தது. ஓ, ஆனால் அது ஒரு ஆச்சரியம். நீ என்ன செய்தாய்? எல்லாமே நன்மையாய் போய்விட்டது. இந்த பிராங்க் ஒருபோதும் பழமையாகாது. அதுவும் ஒரே விதமான போபோ. நல்லது செய்வீர். உங்கள் கணிப்பு சரியா இருக்கும் என நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்ததா யாருக்கு வெகுவாக இருந்தது? என்னிடம் அந்த மேடையை காணுங்கள். ஆனால் முதல்ல நாம் போகலாமா? எனக்கு நிறைய பசிக்குது. கவனமாக. நான் அதை முழுவதும் ரெஃப்ரியருக்கு போட்டு விட்டேன். உணவு சாப்பிடும் போது நீங்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். ருசி இருந்தது. எங்கே நம்முடைய கார்கள் சிக்கிக் கொண்டன? மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. என்ன காத்திருக்கிறாய்? லில்லி, நீயும் எங்களுடன் கேக் சாப்பிட நேரம் வந்துவிட்டது. ரப்பர்களை எப்படி அகற்றுவது என்று கற்றுக்கொள்வோம். அதேதான். இப்போது நான் உங்களுக்கு செம்மையாக எப்படி சாப்பிடுவது என்பதை கற்பிக்கிறேன். ஒரு ஃபோர்க் மற்றும் நைஃப் உதவியுடன். நீங்கள் வேகமாக இருக்கிறீர்கள். வாவ், இது என்னை உதவுங்கள். நீங்கள் பார்க்கிறீர்களா? அதுவே வாவ், இது மிகவும் கூல். சுத்தம் பற்றி கவலைப்படல. இதையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். அவரும் நம்மையும் சாப்பிட போறார். ஒரே சாக்லேட் பார். அவருக்கு மறந்து போயிருக்கலாம். என்னை தொங்காதே. நான் நன்றாக உறங்கவில்லை. ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. மன்னிக்கவும். நீ ஏன் கத்திக்கிட்டே? நான் சாப்பிட முடிச்சிட்டேன். அலெக்ஸ், கீட் காட்டுகள் இரையாற்ற உன் பணி. என்னை களைந்தவுடன் என்ன செய்ய போகிறேன் என்பதை தெரிந்து கொண்டேன். நான் ஒரு கீழ். நீங்கள் பார்த்த மிக சுவாரஸ்யமான விஷயம். இதை காணுங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல. ஓஹோ, இது மிகவும் உயரத்தில் இருக்கிறது. ஆனால் உலகின் மிகப்பெரிய சாக்லேட் கட்டிடத்தை உருவாக்க என்னை அது தடுக்காது. கேசி, இதுவே அது. மேலே இது நிமிர்ந்துக்கலாம். போ, என்ன செய்தாய்? நான் ஒரு விஷயம் அதிகம் அதிகமாக. சூப்பர். ஓ இல்ல, எனக்கு ஒரு ஹெல்மெட் இல்லை என்றால் அது நிச்சயம் தூரம் சென்றிருக்கும். சரி, அனைவருக்கும் நல்லபடியாக உணவு உண்ணுங்கள். நீங்கள் கூட. பெரியவனுக்கு அனைவருக்கும் நாங்கள் இறுதியாக ஒரு சவாலில் இறங்கி இருக்கிறோம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நீங்கள் அமைதியாக இருங்கள். நான் இன்னொரு முறை பெறினால் எனக்கு பலவாக கிடைத்துவிடும். அலெக்ஸ், உன் அதிர்ஷ்டம் இல்லை. இல்ல. பெர்னார்டின், நீங்க உங்களுடைய இறக்கி ஃபைலுக்கு ஃபுல் நம்ம ஒருல எடுக்க முடியுமா? நான் முதல்ல உன்னை சாப்பிடுவேன். அப்பா பப்பாவை நான் விரும்புறேன். குறிப்பா பப்பிள்கம் சுவை. ஏய், என்ன பண்ற? அற்புதம். துப்பாக்கி உன்னிடம். நானே அனைத்து குப்பைகளையும் எடுத்து தூக்க வேண்டும். ஒரு பபல் உங்களுக்கு இல்லை. கவலையாக வேண்டாம். நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் ஊதப்போகும் பபலை பாருங்கள். வல்லுநராக இருக்கலாம். நன்றி. இப்போது பீங்கான் விளையாடலாமே. உதவினால். வாவ், அது ரொம்ப குழு. அலெக்ஸ், நீ செம்மாக பண்ற இருக்க. ஆனா இப்போ நான் பேசுவது முதலில் நான் ரப்பர்ஸை போடுறேன். என் மனசு சொல்றது ஒரு ட்ரிகர் கண்டிப்பா உதவும்னு. பரீட்சையை நீ கொஞ்சம் அவனுடைய நெசப்பட நேரம். உதடு காது கெட்டியாகவும் செயல்படுத்தப்பட்டது.
இருக்கிறதை பாருங்கள் பெரிய குமிழி. நான் அவளை உள்ளே விட மாட்டேன். உலக அதற்கு மேல் என்னிட கிடைக்கும். நீ என்ன பண்ணாய்? ஓ மை காட், என் கனவுகளையே உடைத்திருந்தது. அவள் என் புருவங்களையும் பறித்து போய்விட்டாள். இப்போது எப்படி வாழ்வேன்? அதை செய்து தோறுங்கள். சரி, நான் கொஞ்சம் பீதி அடைந்திருக்கிறேன். பரவாயில்லை பெல்லா, நின்னவெண்ணி பரிசோதிக்க வந்த நேரம். கடைசியாக பிங்கோ அதிரடியாக அவ பிளாஸ்டிக்குகளை விடுங்க. நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை தயார் செய்தேன். அதை கொடு. அதற்கான முக்கியமான வழி. நாம் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக உண்ணலாம். ஒரு பொம்மங்களின் அழகு குமிழிகளை பார்க்க தயாரா? அதுதான் என்ன? நிறுத்து, இது மிகவும் பெரியது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவளை மண்ணில் இறக்க எப்படி? பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டு. நாம் பலூனை கமாந்தி கொண்டு பீக்கணும். அலெக்ஸ், சுடு. ஏன் நான் இல்லை என்றால் மெல்லோ விண்வெளிக்கு பறந்துடுவான். நீங்கள் சரிதான். எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டும். நல்ல வேலை சொன்னீங்க. நீங்க சிக்கல்ல உள்ளீங்க. தமிழோட மனுஷர்கள், உங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி. அச்சச்சோ, என்னிடம் ஒரு தொங்கை உள்ளது. போட்டுகள் மற்றும் கடந்துவிட்டது. அதிலிருந்து இருந்துதான் நாம் இருக்கிறது. மதிப்பீடு செய்கிறோம். என் குவியலை பாருங்கள். எனது ருசிக்கிறதே. மிலா, நீ முதலில் சாப்பிடு. ஹூரே, எனக்கு மாதுளை பழம் மிகவும் பிடிக்கும். இதன் உள்ளே உள்ள தானியங்கள் எப்படி சுவையாக இருக்கின்றன என்பதை கவனித்தீர்களா? உண்மையில் இதை சாப்பிட பெறுவது சுலபமில்லை. ஆனால் இந்த சிறிய சுவையை சுவைக்க எனக்கு என்னுடைய பெரிய தோல்விகள் எப்போதும் இருக்கின்றன. வசதியாஸ் பேங்கினுடைய காலணிகளை ஊதாக வேண்டாம். அது நான் ஒரு பிளேட்டில் சேனலை திருப்பி அவற்றையெல்லாம் ஒரே முறை சாப்பிட்டால் அது நான் கேட்கிறேனில் சரியா ஒரு 100 கிரில் சார். அதுவும் ட்ரூசலா இருக்கும். இதனால நான் முன்பு இருந்ததை விட 100 மடங்கு சுவையானவனாக இருப்பேன். நான் அந்த ஒரு கிரில் மட்டுமே இருந்த போதும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அலெக்ஸ், இல்ல, இது உன் முறை. முதலில் சீப்பான ஒன்றிற்கு செல்வோம். மாதுளை வெட்டுவது மிகவும் எளிது. ஆனால் அதை கிழிக்கும் போது எவ்வளவு கொடூரம்! அலெக்ஸ் இப்போது ஒரு பைத்தியக்காரனாகவே தெரிகிறார். பைத்தியம் பிடித்தவர் ஆகுவது ருசிக்க கூடியது அல்ல. ஆனால் ஒரு மாதுளை பழம் சாப்பிடுவது உண்மையிலேயே அற்புதம். அலெக்ஸ் தன் புத்தி கேட்பை இழந்து விட்டான். நான் எதுவும் நீங்கள் அறிந்தேர் போல் சுற்றியே இருப்பதுதான். அதுவே அனைத்தும். அவர்கள் உண்டு கொள்ளவும் தயாராக உள்ளனர். எனவே நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உண்மையில் இது பைன் என்பது காலமானது. மெல்லா, சூப்பர். எனக்கு என் ரொம்ப நேர பழிய மட்டும் சாப்பிடுவது சலிப்பாக இருக்கும். அவற்றால ருசியான ஜூஸ் செய்யலாம். அது வேலையாக இருக்கும். பாரு, என்கிட்ட ஜூசிங் மெஷின் இருக்கே. அது பெரிய இயந்திரம். Our free persari in their yard where commercial can quarantine there is suing corn the juice. அவனை பாரு, அவன் என்னை அதை குடிக்க வலியுறுத்துகிறான். அது சுவையாக இருந்ததா? நீங்கள் இதை பூண்டு பார்க்கிறீர்களா? அப்படியே இருங்கள். நான் ஒன் வகையான மலம்தான் செய்தேன். Oh my lord. உனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு எவ்வளவு கேக் மதம் பால் இருக்கு? ஆம், பாரு, எனக்கு ஒரு முழு ஜாடி கேக் இருக்கு. Jolly's Mossa Laser and Three Storian phrase and name prelates one எடுக்கலேன். சாக்லேட் எப்போதும் ருசியாக இருக்கும். கொஞ்சமா சாப்பிட்ட பிறகு அடிக்கடி வயிறு சுருங்குகிறது.
என் அனைத்து கோக்டீன்களை ஒரே நேரத்தில் குடிக்க ஒரு அற்புதமான யோசனையை கண்டுபிடித்தேன். அவற்றை திறக்க வேண்டும். அதற்கு பிறகு சமீபத்தில் செய்யப்பட்ட பொருட்களுடன் சிறப்பு வளைவு குழாய் வேண்டும். அது நல்ல யோசனை. அதுவே மிகவும் சுவையானது. ஏய், யாரோ வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் பணம் தரையிலே உள்ளது. அதுதானா? Exactly, this spring rear யாரோ shouldn't do. என்ன? ஆகவே நான் இதை விட்டு மேல் கயிற்று எப்படி சென்றடைய வேண்டும் என்று தெரிந்தால் மட்டுமே அப்போ அது எல்லா கோகேன்களையும் நான் குடிக்க முடியும் என்று உறைஞ்சுகிறேன். இப்பி நாங்கள் உங்களை நம்புறோம். அந்த பிள்ளை குழு எங்களை நோக்கி குப்பை கியாதி முகத்துல மோதுறது வலிக்குது. கண்டிப்பாக என் கட்டுப்பாட்டுக்கு இது ஆனா முடியல. பெல்லா, உனக்கு என்ன ஆச்சு? உன் வயிற்ற பாத்தியா? மேலா கைப்படா குறுகிறாள். மில்லா, இதெல்லாம் கோகோசமே. நான் என்ன வதையம் வேண்டாம். நான் முடியாம். செல்வோம். ஹே, அப்படியே எனக்கு ஒரு சீபா மட்டுமே கிடைத்தது. அது எனக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. சூப்பர். அது கருக்கலைப்பு போல் தான் தெரிகிறது. உன்னுடையது. எங்களை ஒப்பிடுகையில் பணம் செலுத்தவும். வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. இவ்வளவு லாலிபாப்ஸ் நான் மட்டும் பார்த்ததே இல்லை. சிறியதாக தொடங்குவோம். சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. பதுக்குகளை மட்டும் அகற்ற வேண்டும். இதுவரை நீ சிறப்பாக செய்யவில்லை. நான் விட்டுவிடப் போவதில்லை. சிரிப்பதை நிறுத்து. ஓஹி, எனது லாலிபாப்பை முறித்து விட்டேன். அது கூட சாத்தியமான நினைத்தேன். முக்கியமான ஒன்றேன் கிராமல் முழுமையாக இருக்கிறது. அதுவே எனக்கு வேண்டும். ரொம்ப சுவையாக இருக்கிறதே. சூப்பர். ஆனா சிறந்தது. எனக்கு புதியதை அடிக்கடி வாங்காதது நீண்டது ஆகிவிட்டது. பார்த்தால் எப்படி தயாரிப்பை பெட்டியிலிருந்து எளிதாக எடுக்கிறேன். வாவ், உங்களிலிருந்து நான் நிறைய பேராசையை கற்றுக்கொள்ள விடுங்கள். வேண்டும். பெரியதாக ஆட நேரமாகிவிட்டது. நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட ஓசுகிறேன். அலெக்ஸ், என்ன செய்கிறாய்? பயப்படாதே, நான் எனது கிராமலை நசுக்கவே விரும்புகிறேன். பாரேன், இது வேலை செய்கிறது. அதிகமில்லை. நிறுத்து அலெக்ஸ், எங்களுக்கு பயமாகிறது. சரி சரி, இவ்வளவுதான். நான் முடிச்சுட்டேன். இப்பதான் நமக்கு கிராமல் களத்துல ஊற்ற வேண்டும். ஓ, எங்களுக்கு ஒரு முழு லாலிபாப் வேண்டும். ஒரு காரணத்துக்காக அதை விட்டுட்டேன். இல்ல, நீ அதை நான் நெடுஞ்ச எறிவேன். கிராமலில் மூழ்க வைத்து சாப்பிடலாம். ரொம்ப வசதியானது. ரொம்ப விரயமா முடிந்து விட்டது. நான் அதை அப்படியே வாயிலே போட்டு விடுகிறேன். சரி, அது கெட்டதல்ல. இது ருசி. மொய்யா. நான் நின்றுவிட விரும்பவில்லை. நீ பாதியை காலி செய்து விட்டாய். மிலா, இப்போது நீ. நான் ஒரு வாக்யூம் கிளீனர் எடுக்கிறேன். அதை போடிவிட சீக்கிரம். மன்னிக்கவும், நான் தற்செயலாக அதை உங்கள் திசையில் சுட்டி காட்டினேன். வீட்டு வேலைகளை சரிபார்க்க வேண்டும் எனவே. சூப்பரான யோசனை. நானும் அதை விரும்புகிறேன். இப்போது நெகிழ்ந்த குச்சிகளை கொண்ட நீர்க்கோழிகள் எந்த தடையும் இல்லாமல் சாப்பிட முடியும். நம்ப முடியல. இது கொஞ்சம் மோசமா முடிஞ்சிடுமோன்னு பயமா இருக்குது. என்ன, இது நமக்கு சுற்றி இருப்பது போல இருக்கிறது. மலிவான சாதனையாளர்கள் மேலே இருக்கிறார்கள். நான் இதை செய்ய முடியும். சரி, நாங்க உங்களை உதவுறோம். நல்லா புடிச்சுக்கோ. ஜாக்கிரதை. அது என்ன ஆபித்து? அதுவும் விசாரமா கம்முறது. காய்ச்சல். நம்ம நரகத்துல உன்னை என்ன இருக்கிறோம். ஆச்சு? சரியாச்சு. நான் அதற்குள்ள பூட்டி வச்சிட்டேன். அது என்ன பைத்தியம்? நான் அதை பார்க்க முடியவில்லை. அது குற்றத்தின் திராட்சையாய் தெரிகிறது. நீங்க ஒரு சுவாசமா இருக்கலாம். அவற்றில் சிலவற்றை கொண்டிருங்கள். அவையே துறநாற்றமற்றவைகள். நீங்க இன்னும் புரிஞ்சு கொள்ளல தானே? அந்த மெழுகுகள் பாப்கார்ன் தயாரிக்கும். எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க ஏதாவது நினைச்சீங்களா? எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நாம இதை திருப்பி தான் பார்க்கலாமா? இல்ல,
இது வேலை செய்யாது. இது மிகவும் கடினம். நாம மீண்டும் யோசிக்க வேண்டும். நான் என்ன செய்வது என்று தெரியும். ஹேர் ட்ரையர் எனக்கு உதவும். என்னால் மகிழ்ச்சி அடைகிறேன். அது உங்களுக்கு எப்படி நடந்து கொள்கிறது? எனக்கு அது மிகவும் நீண்டதாக தோன்றுகிறது. சில நேரம் விளையாடுவோம் அல்லது உறங்கு. இது ரொம்ப நீண்டது. அற்புதம் நண்பர்களே, இத பாருங்க. அற்புதம், பாராட்டுக்கள். நாங்கள் உங்களை மீண்டும் பார்க்க அன்போடு மீண்டு வருகிறோம். மில்லா, ரொம்ப நல்லது இல்லையா லிலித்? எனது குழுவை சந்திக்க முடியுமானால் முடிக்கேட்டையில் விட அதிகமாக தேவை. முழு நான் இரும்பு செய்ய அதற்கு போகிறேன். உதவும் என எண்ணுகிறேன். என்ன அது நடந்து? உங்களுடைய முறையால் நாங்க குறுக்கிட்டோம். இப்போ எனக்கு முடிஞ்சிடுச்சு. நான் ரொம்ப வேகமா செய்தேன். நான் குளிர்ச்சி. எனக்கு தெரியாது. நீங்கள் எங்களை அனுகூலமாக ஆச்சரியப்படுத்தினீர்கள். என்ன சுட்டரிக்கும். இது மிகவும் சூடாக இருக்கிறது. சஞ்சயா, அவள் எனக்கு இவ்வளவு சோம்பலியாக நடந்து கொண்டாள். ஓ, எனது பிரச்சனைகளை மறந்து போக பாப்காரன் உதவும் என்று நம்புகிறேன். அருமை. உண்மையில் நல்ல விதமாக நிகழ்ந்தது. அவ்வளவு பெரிய தொகுப்பை எப்படி செய்வது? எனக்கும் ஒரு யோசனை வேண்டும். ஓவை, அது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? பாப்கார்ன் இயந்திரமா? நீ யார் முன்னால் இதை பார்த்து பயின்றதில்லை? நான் எப்படி பயன்படுத்துவது என உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் நீங்கள் கர்னல்களை உள்ளே போடுங்கள். ஆமாம், அந்த போதும். சரி, இதோ இது வேலை செய்யும். என் பாப்கார்ன் தயார். அசாதாரணம். உண்மையான தொழில்நுட்பத்தின் சாந்தி. சிறிய அளவினை தயாரிக்க மேலும் தானியங்களை சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ ஆமா, அது இன்னொரு விஷயம். இப்படி ரொம்ப பிடிக்கும். ஓ, இன்னும் சில கருவிகள் மீதி இருக்கின்றன. எல்லாவற்றையும் நான் பயன்படுத்த போறேன். இது மிகவும் சிறந்ததற்கு. நீங்க விட்டு செல்ல முடியுமா? இல்ல 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 இல்ல, நான் அதை பிடிக்க கூட பயப்படுகிறேன். கொடூரமானது. குறைந்தபட்சம் உன்னிடம் ஒன்று மட்டுமே உள்ளது. என்னுடைய வாளை பாரு. ஆயினும் நான் பயப்பட தேவையில்லை என்று நான் எண்ணுகிறேன். அந்த ஓன்கள் எல்லாம் ஆபத்தானவை அல்ல. கொஞ்சம் உறுதியா இருப்பேன். இந்த பெரிய பகுதியை நான் எப்படி கையாளுவேன் என கற்பனை செய்ய முடியாது. நெல்லாவை தொடங்க அனுமதிப்பதில் விருப்பம் உள்ளேன். நன்றி அலெக்ஸ், நீ உண்மையான நண்பன். சிக்கலான நேரத்தில் உதவுவது உன்னால தெரியும். இது நான் நினைச்சது போல வெறுப்பாக இல்ல போல் இருக்கிறது. நிச்சயமாக ஆமாம், ரொம்ப ருசியாக இருந்தது. மிலா, நீ தொடங்கலாம். மிலா, அது வெட்கக்கேடாக இருக்கிறது. கவலைப்படாதே, பல விஷயங்கள் நேரின்றன. நான் எனது பங்கின் சூழ்நிலைகளை நீர் சமாளிப்பதை போல சமாளிக்க முடிகிறது என்று நம்புகிறேன். சரி, சிறியதாக தொடங்குவோம். நான் குறைந்தது ஒரு கொதுமா பரீட்சிக்கிறேன். இது விசித்திரமாக உள்ளது. அந்த கீரிப்புள்ளி அசைவது போல் தோன்றியது. இன்னொன்றை எடுப்பது நல்லது. நான் தேர்வு செய்ய அதிகம் உள்ளது என்பதால் நல்லது. ஆனால் முதலில் எல்லா கூடுதல் பொருளையும் நான் அகற்றி விடுகிறேன். ஜூலியன், உன்னை அடையாளம் காணவில்லை. என்ன செய்கிறாய்? அது எதுவும் இல்லை. நான் கிரேஃபிஷை சுத்தம் செய்ய வேண்டியது மட்டுமே. அது கவனம் இல்லையே. அழகானது. நீ எங்களுக்கு என்ன செய்தாய் பாரு. மன்னிக்கவும் நண்பர்களே, அந்த மாதிரி நான் நினைக்கவில்லை. அதை முயற்சி செய். நான் உண்மையில ருசிக்குரிய வாகனம் ஓட்டுகிறேன். வாவ், நான் மிகப்பெரிய லேகரிஸ் பெற்றிருக்க வேண்டும் என விரும்புகிறேன். எனக்கு குறைவாக சரி. உன்னை பார்த்து மறுபடியும் சிரிக்கவில்லை. அற்புதம். நான் ஃபார்சூனா லைம்லைட். நீங்களும் நானும் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. இப்போது அலெக்ஸ் வரிசை. சீனி ஒரு பிறந்த உதாரணம். இப்போது எனக்கும் முயற்சிக்கு சேரா இருக்கேன். சூப்பர், சுவையா இருக்கு. உங்களிடமிருந்து கொஞ்சம் கடனா கொடுக்க முடியுமா? நீங்கள் ஏற்கனவே உங்களுடையதை சாப்பிட்டுட்டீங்க. எனக்கு ஒன்று ஒவ்வொரு கிரீபிஷுக்கும். அது போதுமானது. நான் இல்லை என்றேன். அதை அனுபவிப்பதிலிருந்து என்னை தடுக்காதே. ருசியாக இருக்கிறது. எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது. எங்களுக்கு உதவுங்கள். நான் நினைக்கல, அதுவே போதுமானது. கோபம் கொள்ளாதே. வழுக்கிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, இங்கே ஒரு உயிருள்ள மீன் இருக்கிறது. இது இங்கே எப்படி வந்தது மாமா? நீங்கள் சரியா? ஓ இல்லை, என்னை நோக்கி அதை எரியாதே. விரலே அது காயப்படுகிறது. எங்களுக்கு நல்ல பாடம் தொடங்குங்கள். இன்று எங்கள் வீரர்களிடம்
கிராம். சரி நண்பர்களே, முதல் சுற்றில் நீங்கள் எனக்கு கோகா கோலா ஜெல்லி தயாரிக்க வேண்டும். புரிந்தது. தயவு செய்து நானே எடுக்கல. இந்த மனிதர் நான் உண்மையிலே இந்த விஷயங்கள் எங்கே இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவை முதலில் செய்யலாம். கிட்டத்தட்ட இது சிறிய சொட்டுகள். சிலக்கு தவிர. ஓ குழந்தை, நீ உலர்த்தி கொள்ளலாமே. ஓ ஓ நன்றி பாட்டி. முதலில் நான் கோக் பாட்டிலை கொஞ்சம் விடுவிக்க வேண்டும். அதை பிடிக்கச் செய்யும் முறையில் செய்வேன். இப்போது பிரசித்தமான பரப்பை செய்வேன். ஓ ஓ நீங்கள் நடத்தப்பட்டு பேசினீர்கள். சரி, கொலாவுக்குள் ஒரு சிறு காந்தி பொரியை சேர்க்க வேண்டும். அதனால் அதுவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அடுத்தது, நான் அதே பாட்டிலில் கார்ன் சீராக உருவாகும். அதனால்தான் என் கொல்லா விரைவில் ஜெல்லியாக மாறும். இதை நல்லபடி குலுக்கி விட வேண்டும். ஓ அப்பா, இதற்கு கார்ன் சீராக பிரச்சனையாகிவிட்டது போல. சரி, அடுத்தது போகலாம். வேறு வழி இல்லை. ஆம், இது நிச்சயமாக மிகவும் ஒட்டக்கூடியது. அதை பலவந்தமாக இழுத்து எடுக்க வேண்டியிருக்கும். அல்லாட்டால் அவர்கள் என் சாதனையின் சுவையை எப்படிப்பட்டால் அனுபவிப்பார்கள்? ஓ சரி, ஓ ஓ அது வேலை செய்தது. சரி, என் ஜெல்லி கிட்டத்தட்ட தயாராகியுள்ளது. இது இன்னும் ஜெல்லி மாதிரி சுவையாக இருக்க இன்னும் சிறிது தணிக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. ஓ எல்லாமே மிகவும் சிக்கலானது. மிகச் சிறந்த ஜெல்லி சாதாரண தேன் தான். அதை நீரில் வைத்து குளிர்விக்கலாம். இது அற்புதமான யோசனையா இல்லையா? ஆம், முழுமையான அர்த்தமற்ற பேச்சு. உங்களுக்கு உண்மையான ஜெல்லி செய்வது எப்படி என்று காட்டுகிறேன். முதலில் கோலாவை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். அதற்கு பிறகு இந்த கோலாவில் சில குளிர்ந்த மார்மலேட்ஸ் போடுகிறேன். அவை உருகி எனது எதிர்கால மகா அற்புதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன. கடைசியான பீடார்த்தம் ரகசியமாகும். ஜெல்லிக்கு தீப்பொழிவு கொடுக்கிறேன். இப்போது உருவான கலவை ஒரு வாணலியில் நன்றாக கலக்கி வைக்க வேண்டும். ஜெல்லி தயாரானதும் அப்படியே அதை நிரப்புவது. கடைசி படியாக ஜெல்லியை குளிர்விக்க வேண்டும். இதில் திரவ நைட்ரஜன் போல யார் வேண்டும். நாங்கள் பாட்டில் நிரப்ப வேண்டும். பின்னர் சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும். குழந்தைகளே கவனம், பெரியவர்களினுடன் இல்லாமல் இது செய்ய வேண்டாம். தயாரா விக்கி? இன்றைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. எப்படி தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. எல்லாத்தும் ரொம்பவே சுவையானது போல இருக்கிறது. இதை முதலில் பாட்டி பொறிக்கிட்டு வட்டும். சாதாரண தேனின் சுவை போல இருக்கிறது. இப்போது சேஃப் பக்கம் திரும்புவோம். அது அழகாக இருக்கின்றது. ஏன் அது இவ்வளவு பொலிவாக இருக்கிறது? என்னவாயினும் நான் வெற்றி பெற்றேன். வாவ், ரொம்ப சீசியானது. எனக்கு நினைக்கிறேன் யாருக்கும் கேள்வி இல்லை. ஜெல் வெற்றியாளர் ஆகிறார். அதை தெரிந்திருந்தேன். ஓ இது என்ன? இது வாஃபிள்கள் செய்ய தேவையான எல்லாவற்றும். வாருங்கள் நண்பர்களே, இது முடிவடையும். வாஃபிள்கள்? ஆனால் என்ன? ஓ வோபிள்கள் என் கைப்பக்க விளைவு. மேலும் என் பேத்தி விரும்பும் வோபிள்களை என்விட யாரும் நன்றாக அறிந்திருக்க முடியாது. முதல் நீயாரிஸ்டிலியூ மாவை பிசைய வேண்டும். எல்லாமே இங்கு மென்மையாக இருக்கும். வெண்ணெய், சர்க்கரை மற்றும் பாலை இல்லாமல் வாழ்க்கை முடியாது. அந்த படம் மனசாட்சியாக சொன்னால் நல்லது. மாவு சுமார் தயார். இந்த உரை எப்படி இருக்கிறது? ஓகேவா? அப்படியெல்லாம் தீரம் இல்ல. ஓ ஓ எப்படி? ஹா ஹோ ஓ வேகமாக, ஓ வேகமாக, ஓ செல் மன்னிக்கவும். ஆம், 2 கைகளாலும் இது வித்தியாசமாக உள்ளது. ஆமாம், அது சந்தேகம்தான். இங்கு எனக்கு எல்லாம் தயார். தேவையுள்ளதல்லாமல் மாவை சிறிய துண்டுகளாக பி. இது நிறமூட்டம் கொண்டுள்ளது. இனி நாங்கள் எங்கள் வாட்டுகளை சமைக்கலாம். நிறமுடைய மாவின் உதவியுடன் நான் நிறமையான வாட்டுகளை செய்ய முடியும். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முயன்று விட்டேன்.
வணக்கம். நீங்கள் மாபெரும் சமையல்காரர் அணிக்கு போட்டியாக இருக்க முடிகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லையேல் என் வண்ண வஃபிள் தயாராக உள்ளது. இப்பொழுது அதை அழகாக கட்டுரை செய்ய வேண்டும். கருப்பு பிளேட்டில் ஒரு கோடு, மழலைகளின் பாத்திரத்தில் சில கிரீம். கொஞ்சம் நிறமுடைய சிறுதுளிகள் கூட எந்தவித பாதிப்பினையும் தராது. கேட்கப்பட்டது. அழகுக்காக அற்புதம். மேலே உடன் ஓ, என் பேத்தி எனது பாட்டியின் வாப்பிள்ஸ்களை மிகவும் நேசிக்கிறாள், எனக்கு தெரியும். அவை ஏற்கனவே ஆனவை. அவற்றை ஐஸ்கிரீம் மற்றும் பேரிக்காய் கட்டிகளால் அலங்கரித்து, இப்படி ஒரு வெப்பமான கோடைக்கால நாளில் இதைவிட சிறந்தது எதுவும் இல்லை. மேலும் சிறிது மேபிள் சீர்வும் அது அழுக்காது. பாதம் கீழே அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது அல்லவா? அக்கு, எனக்கு ஒரு யோசனை இருக்கின்றது. அதற்கான பயனுள்ள ஏதேனும் இருக்கும், ஆனால் அது அல்ல. பெரிய காதுகள். என்னுடைய பாட் பேக்கில் நீ போக நேரம் உண்டா என்று தெரியவில்லை. ஓ, நான் தேவைப்படுவது இதோ. கூழ். மேகி கூழிலிருந்து நான் புதிய ஒரு வெஃபிள் செய்வேன். இதில் வாங்க. இது மிகவும் ருசியாக வந்திருக்கிறது. எனக்கு அவ்வளவு தோன்றவில்லை. அப்போ நண்பர் விக்கியை கேட்போம். சரி, எந்த வகை முட்டை நூடு டாஃப்கள் இது? இதுவை பார்த்ததில்லை. நீங்களும் இது நல்லதாக இருப்பதாக நம்புகிறேன். பார்க்கலாம். ஐயோ, கேவலம். என் வாழ்க்கையில் இதுவையே இனி கனவிலும் சாப்பிட மாட்டேன். ஆனால் பாட்டி நான் விரும்பும் போல வாஃபிள் செய்தார். சிலர் உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நல்லதே. நன்றி பாட்டி. அபாரமாக சுவையாக உள்ளது. ஓ ஆம், சமையலர் அண்ணி ஒரு உண்மையான கலை தூண்டலில் எதையும் உருவாக்கினார். அதனுடன் இது மிகவும் சுவையானது. ஆனால் இந்த முறை பாட்டியின் வாஃபிள்கள் எதுவும் ஒப்பிட முடியாது. எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். ஆகவே அவரே ஜெயிப்பார். ஓ, ஹூரே! அனைவரையும் வெல்ல முடியும் என்று எனக்கு தெரிந்தது. ஓ, இது எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது. எனக்கு டோனட்ஸ் வேண்டும். அதனால் என்னை மகிழ்விக்க கேட்டுக்கொள்கிறேன். நான் விரைவில் டோனட்ஸ் சமைப்பேன். நான் ருசியாக இருக்கிறேன். ஓ ஓ, கவலைப்படாதீர்கள். சுவையாக இருக்கிறதா? நானும் ஒத்துக்கொள்கிறேன். மிக சிறப்பு. ஏய், நாங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டோமா? மன்னிக்கவும், நான் முற்றிலும் கவனம் சிதைந்தது. ஆனால் ஓகே, நான் சமையலுக்கு தயாராக உள்ளேன். முதலில் நான் ஒரு பாக் ஓரியோஸ் எடுத்து பிஸ்கட்டுகளை நசுக்க வேண்டும். டாட்டம். இப்போது இந்த துகள்களை நுடலாவுடன் கலந்துவிட வேண்டும். எனக்கு சமையலின் மிகவும் பிடித்த பகுதி, ஏனெனில் அதற்கு பின் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் முயற்சிக்கலாம். அட, சுவையானது. இது டோனட் தயாரிக்கும் இயந்திரத்தில் இந்த சாக்லேட் கலவையை ஊற்றுவதில் தான் உள்ளது. இதை பாருங்கள். ஓ ஓ ஓ ஓ ஓ சீஸ். ஓ, இங்கே டோன்ட் மிக்சர் இருக்கிறது. நன்றி சமையல்காரர். அச்சின் வடிவில் ஊற்றுங்கள். நாமும் ரசிக்கலாம். ஆஹா, நீங்கள் எவ்வளவு சுணங்கி போனவர்கள். இதோ எனது சிறிய டான்ஸ் பூர்த்தியாக தயாராக இருக்கின்றன. இதை எப்படி அழகாக இருக்கின்றது பாருங்கள். இப்போது அவற்றை 2 பங்காக பிரிக்க வேண்டும். அப்புறம் சற்றே சர்ப் உள்ளே ஊற்றுவேன். மிகவும் சுமார் முடிந்துவிட்டது. இப்போது எனக்கு திரவ மார்ஷ்மெல்லோ தேவை. அதை நான் என் டோனட்டுகளின் மேல் அலங்கரிக்க உள்ளேன். இதை செய்ய அதை ஒரு பையை போட்டு மற்ற புறத்தின் கூடுகிழியில் அழுத்தி அந்த டோனட்டுகள் மேல் பிழிவேன். அது மிகவும் வசதியானதும் ருசியாகவும் உள்ளது. மற்றும் ஒரு கடைசி நடவடிக்கை மிச்சம், சீதாபுரி. அதிலின்றி டோனட்ஸாக இருக்காது. எவ்வளவு வேகமாக நான் இதை சமைத்தேன் பாருங்கள். சிறப்பானது. எங்கள் வெறுக்க மட்டும் முடியும். மிகவும் லேசானது. பகுதியில் தயாராக உள்ளது. நான் இவற்றின் மேல் சற்று சோடா தூவ வேண்டும் தான். ஓ ஓ ஜில், மன்னிக்கவும். இப்போது எல்லாம் தயாராக உள்ளது. நானும் இந்த டோனட்டை விரும்புகிறேன், ஆனால் நான் தடுத்துக் கொள்கிறேன். இங்கே அவை மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவள் சிஸ்டத்திற்காக. ஓ
குலைச்சல். அப்படி ஒரு ஆபத்தான உபகரணத்தை அசைக்க அது தேவையில்லை. எவ்வளவு அழகாக நான் உள்ளதென அவற்றை நீங்கள் எல்லாரோடும் பார்க்கவும். பூசின பிறகு- மேலும் இந்த டோனட்ஸ்கள் கூட ருசி. தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. யாரடா இப்பதான் வந்திருக்கிறாரு? சேஃப் அணி மிகவும் அழகான டோனட்ஸை வைத்துள்ளார். முதலில் அவற்றை சுவைக்க நான் விரும்புகிறேன். அவை அழகாக மட்டுமல்ல, நன்றாகவும் சுவையாகவும் உள்ளன. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது பாட்டியின் டோனட்ஸை சுவைப்போம். ஆனால் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. நான் வேறுபட்டு காத்திருந்தேன். ஜில், உன் டோனட்ஸ் என்னை ஆச்சரியப்படுத்துவா என்று நம்புகிறேன். எனக்கு பிடிக்கும் சாக்லேட். ஆனா ஷாப் ஏமி இன்னும் சுவையான டோனட்ஸ் வைத்திருக்கிறாள். அவளின் வெற்றியை வாழ்த்துவோம். உங்கள் கவனத்தை கொஞ்சம் தர முடியுமா? தயவு செய்து முதலில் நான் சுவையான ஸ்டேக் சாப்பிட விரும்புகிறேன். சுலபம், நான் அதை செய்கிறேன். பிரச்சனை இல்லை, நான் மிகவும் சுவையான ஸ்டேக் செய்வேன். அதுவும் மிக வேகமாக. அதை பற்றி பார்ப்போம். தலைமை அதிகாரி ஏற்கனவே நடவடிக்கையில் இருக்கிறார். அப்போ நான் கூடவே இருப்பேன். நீங்க அங்கே என்ன செய்கிறீர்கள்? வெண்ணையா? இதை விட எளிதாக இருக்க முடியாது. நான் பார்க்காமலே ஊற்ற முடியும். கவனமாக இரு செல்லமே. உணவு பொருட்களுடன் விளையாட முடியாது. பண்ண முடியும். நீ பண்ண வேண்டியது எல்லாம் ஸ்டேக்கை உயரமாய் ஏறிவதே. ஓ, அதை பிடிக்க மறந்து விட்டேன். பேரனே, நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பாரு, ஸ்டேக்கை கவனமாக பானில் இழுத்து அதை திருப்பி நீங்கள் ஒரு பொன்னிறமான மேல் தோல் பெறுகிறீர்கள். என் மேல் தோல் உங்களுடையதை விட இன்னும் பொன்னிறமாக உள்ளது. ஹே, பாருங்கள், இரண்டாவது முறை. மாமிசம் எங்கே? ஆப்ஸ். ஒரு நிமிடம் கொடுங்கள். ஓ, இல்ல. மாமிசம் அழுக்காக இருக்கிறது. அதை எப்படி சாப்பிட முடியும்? ஓ, எனக்கு தெரியும். நீங்க ஸ்டேக்ல கெட்சப் வச்சா அழுக்கு தெரியாது. இது சரியானது. ஆம் பேரனே, நீ சமையல்காரன் அல்ல. என் ஸ்டேக் சிறப்பாக இருந்தது. சரி, நான் செய்ய வேண்டியது மிளகு தூவுவது மற்றும் ரோஸ்மேரி கிளையால் அலங்கரிப்பது மட்டுமே. இல்லை இல்லை பாட்டி, பரிமாறுவது பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. தங்கம், தங்க ஸ்டேக்கை விட என்ன சிறந்தது? இல்லை எனில் நான் கொஞ்சம் பயன்படுத்துங்கள். முடிஞ்சது. சரி, இத முயற்சி செய்வோம். இது என்ன விஷம் போட முயற்சிக்கிறியா? இது உன் வேலைதானா? அத நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஸ்டேக் ருசியா இருக்குது. அதை முயற்சிப்போம். அற்புதம். ஓ, கடைசி ஒன்று. ஓ, இது தங்கமா? உண்மையில் அதை முடிக்கவே விரும்பவில்லை போலிருக்கிறது. இதோ நம்முடைய வெற்றியாளர். நான் வென்றேனா? அதுவே பெரிய விஷயம். அப்படியா? அடுத்தது என்ன? இப்போது மூன்றாவது மற்றும் வெற்றி பெறும் குருசாண்ட் நேரம். ஓ, எளிது. இந்த முறை நான் வெல்ல முடியும் என்று நம்புறேன். ஓ அப்பா, நானே பாட்டி இதுல ரொம்ப திறமையானவர். அவ பில்லியார்ட்ஸ்ல திறமையானவர். ஏன் நீங்களும் என்னோட அவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடாது பாட்டி? தயவு செய்து. சரி. மீதம் உள்ளது குருசான்களை அடுப்பில் வைக்க வேண்டும். அது கிட்டத்தட்ட தயார். ஓ இல்லை, அது எனக்காக அல்ல. உண்மையான நிபுணர்கள் வசதியான உணவுப் பொருட்களை பயன்படுத்த மாட்டார்கள். புதிய பொருட்களையே பயன்படுத்துவார்கள். ஆனால் நான் இது கிட்டத்தட்ட ஷாரி. இப்போது இதை உருட்டுவோம். கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. ஆம், இது போல. போது அதை அடுப்புல வைக்கிறோம். ஓ என் கடவுளே, அற்புதம், குளிர். வாவ் பாட்டி, நீ எப்போதுமே இதனோட நூடெல்லாம் வைச்சிருக்கிறாயா? ஆனா எதுவும் சொல்லலையா? இது என் குருசான்களுக்கு சரியான சேர்க்கை. யம் 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 யம். எனக்கு பிடிக்கும். குருசான்களை வெளியே எடுக்க நேரம் நீண்ட நேரம் எடுக்காதே பேரனே, இல்லையெனில் அவை எரியும். அந்த வாசனை என்ன? உண்மையிலே என்ன? ஓ இல்லை, என் குருசான்கள் அவையோ கருகி விட்டன.
உனக்கு என்ன பிரச்சனை? ஓ இல்ல, இப்போது அது 2 நிலக்கரி மாதிரி. அவர்கள் இதை நிச்சயமாக பாராட்ட மாட்டார்கள். இவ்வளவு கவலைப்படாதே, நீ மீண்டும் வெல்வாய். இல்ல, இங்கே ஒரே ஒரு வெற்றியாளர் தான், அது நான். இதோ என் சாம்பியன் குருசான்கள். இப்போது அவற்றை அழகாக கிரீம் மற்றும் பழங்களுடன் சிறிது தூளுடன் பரிமாற வேண்டும். சரி, முடிந்தது. பார்ப்போம். கரி, நீ என்ன மீண்டும் விஷம் கொடுக்க முயற்சிக்கிறாயா? முடியாது. அந்த குருசான்கள் மிகவும் ருசியானவை. ஓ, அவை சுவையாகவும் உள்ளன. மோசமில்லை. அழகான குருசான்கள் மற்றும் சுவையானவை. என் கடவுளே, அற்புதம்! இது நிச்சயமாக வெற்றியாளர். நீதி இறுதியாக வழங்கப்பட்டுள்ளது. கவனம், தயவு செய்து இன்னொரு இனிப்புக்கு நான் இல்லை என்பேன். பான்கேக் எளிது. பாட்டி, விழித்திருங்கள். என்னை நான் தவற விட்டேன். பான்கேக்ஸ் இது எளிது. ஓ, மாவு சரியாக இருக்கிறது, அதனால பான்கேக்ஸ் சரியாக இருக்கும். இதோ முதல் ஒன்று வருகிறது. ஏற்கனவே முடிந்து விட்டது. ஓ, எனக்கு இது பிடிக்கும். அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? ஓ, யோசனை! நான் இதை சிறப்பாக மாற்றலாம். நான் நிறங்களை சேர்த்து உலகின் மிக வண்ணமயமான பான்கேக்குகளை செய்யலாம். சிறந்த யோசனை. முதல் பான்கேக் தயார். இன்னும் சிலவற்றை சுட வேண்டும். 1, 2, 3. அருமை. அதற்கு குறைவாக இருப்பது கொஞ்சம் வெண்ணெய் தான். மேலும் நிச்சயமாக மேபிள் சிரப். அது எவ்வளவு விளம்பரமாக இருக்கிறது. நிச்சயமாக அது அப்படிதான். என் பான்கேக்குகளை அழகுபடுத்த ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு தெரியும், மார்ஷ்மெலோ பேஸ்ட் சரியாக இருக்கும். மூடியை திற. ஓ, ருசியானது. ஆம், இது இதே இடத்தில் இருக்க வேண்டும். என் வெற்றி பான்கேக்குகளில். இப்போது சிற்றுண்டிகள். அருமை. வா, அற்புதம்! நன்றாக செய்தாய் பேரனே. அந்தோ இல்ல, நான் என் வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு ரகசிய சமையல் முறை உள்ளது. மொட்டை, பச்சை காய்கறிகள், மதடு சாசேஜ், அதுவே மீனஸ் கடினமாக வேக வைத்த போச்சு முட்டைகள். சரியான பான்கேக்கள் தயாராக உள்ளன. அப்படியா? சரி, அவற்றை முயற்சி செய்து பார்ப்போம். இதிலிருந்து தொடங்குகிறேன். நல்ல வாசனை வருகிறது. இது பற்றி என்ன சொல்றீங்கள்? ஓ, அவை மிகவும் வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றன. ருசியானது. ஓ, அவை நல்லவையாகவும் இருக்கின்றன. மூன்றாவது பற்றி என்ன? அவை விசித்திரமாக தோன்றுகின்றன. ஆனால் அவற்றுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இல்லை, நான் விரும்பவில்லை. இதோ வெற்றியாளர். வெற்றி எனது. சூப்பர். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்கிறீர்கள். நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய முடியுமா? சமையல்காரர் எதையும் செய்ய முடியும். பிரச்சனை இல்லை, அதுவே போதும். இந்த முறை நான் இதுவரை இல்லாத சிறந்த மற்றும் ருசியான ஐஸ்கிரீமை பெறப்போகிறேன். இதற்காக கேக்கை சரியாக சாய்க்கவும். ஓ, அதை உடைக்க வேண்டும். ஓ, கவனமாக இரு பேரனே. கண்ணீராக மன்னிக்கவும். ஓ, பாருங்கள், நீங்கள் உங்களை நல்லா பார்த்து கொண்டிருக்கும் போது உலகின் மிகச் சுவையான ஐஸ்கிரீம் முழு வேகத்தில் இருக்கிறது. அதே சமயம் செஃப் தனது டெஃபால் ஸ்விங் சமையல் செய்கிறார். நான் எலுமிச்சை தோல் மற்றும் சில ஸ்ட்ராபெரிகளை சேர்க்கிறேன். இப்போது சிறிது கூடுதல் சுவை சேர்ப்போம். டாடா, முடிந்தது. வாவ்! அது ஒரு மேகம் போல மந்திரம். ஆனால் அவன் அவ்வளவு முக்கியமில்லை. முக்கியமானது சுவையே. நான் எப்போதும் அதை அன்புடன் செய்வதால் என் ஐஸ்கிரீம் மிகவும் சுவையானதாக இருக்கும் என்று எனக்கு உறுதி. அதுதான் முடிஞ்சது. காதல் பீட்டர், இது எல்லாம் அர்த்தமற்றது. இனிப்பு அதிகமாக இருந்தால் அதுவே ருசியாக இருக்கும். அதுதான் என் எண்ணம். அதனால்தான் நாங்கள் ஐஸ்கிரீமை மிட்டாய்களால் அலங்கரிக்க வேண்டும். மற்றும் யூக்கீஸ். ஓரியோ ஸ்கிட்டில்ஸ் அற்புதம். இதை சாக்லேட் டாப்பிங்கோட முடிக்கவும். நீ அதிகமா செய்றியா பேரனே? சரியாவே இருக்கு. பார்ப்போம். ஓ,
என்ன இது? வாவ், அது என்ன? இது கவர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் சுவையாக இருக்கிறதா? என்ன அது? பெப்பர்மின்ட் தானா? சரி, அதை எடுத்து விடுகிறேன். மின்ட் குறைவில்லை. இந்த ஐஸ்கிரீமை சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை இல்லை இல்லை. நான் இதை முயற்சிக்கலாமா? ஆஹும், இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இது மோசமாக இல்லை, ஆனால் மிக சிறப்பாகவும் இல்லை. ஓ, இதை எப்படி? ஓ, இதுதான் இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. குளிர். ஆம் ஆம், நான் உங்களுக்கு சொன்னேன். மிகவும் விசித்திரம். வாஜ், அருமை. நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோம். டெப்ஸ் மற்றும் க்ளோஸ் முதலில் திறக்கிறோம். ஓ, இது ஒரு இளஞ்சிவப்பு கரடி. ஏ ஏ, அது என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ வீடா என்ன செய்ற? நான் அதை துண்டாக வெட்டுகிறேன். அருமை, முடிஞ்சது. அரே, எனக்கு ஒரு சுவாசம் கொடு. ஒரு துண்டு. முடியாது, கற்பனை பண்ணிக்கொள்று. சரி, நான் என் கிளாஷை திறக்கிறேன். இது பிங்க் நூடுல்ஸ். அது ரொம்ப சுவையானது. எனக்கு சிறந்த சாப்பாட்டு குச்சிகளும் உள்ளன. வாங்க சாப்பிடலாம். ருசிகரமாக இருக்கிறது. எவ்வளவு மனிதத்தனமாக உண்கிறாள். அட, அதனது மிளகா? இல்லை 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 இல்லை. அதை நம்ப முடியாது. நிறைய மிளகாய் இருக்கிறது. இது மிகவும் சூடாக இருக்கிறது. நான் தீயில் இருக்கிறேன். ஓ இல்லை இல்லை, நாங்கள் உடனே நிலைமையை காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் அவள் இடத்தை எரித்து விடுவாள். வாங்க, இங்கு என்ன நடந்தது? என்னை என் கரடி எப்படி ஆயிருக்கு? அது ஒரு மிகவும் மோசமான நீர் தொட்டி போன்ற தேயிலை பாத்திரமாக மாறிவிட்டது. மன்னிக்கவும், நான் விரும்பவில்லை. டெப்ஸ் முதலில் திறந்தார். ஓ இல்லை 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 இல்லை, அவை பயங்கரமான உருளைகள். நான் இன்னும் அதிர்ஷ்டமில்லாதவராக இருக்கிறேன். இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அது அருமை. இதை பார் மற்றும் மணமுடி. நீ என்ன நினைக்கிற? இப்பயாவது அற்புதமான சுவையை அனுபவி. அட, நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா லிலி? தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடுறேன். என்ன? இல்ல, நிச்சயமாக இல்ல. போய் உன் கூட்டல்களை சாப்பிட்டு வா. இல்ல, அந்த கேவலமான புழுக்கள் வேண்டாம். ஸ்பூனை பிடி. வீடா, சாப்பிடு. அவை எவ்வளவு அருவருப்பாக உள்ளன. ஓ இல்ல, எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மோசமாக உள்ளது. உண்மையாக சொன்னால் உங்களை பார்த்து அவ்வளவாக துன்பமாகவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. பந்துகளை பாலில் சேர்த்தால் அதன் சுவை அதிகரிக்கும் என நினைக்கிறேன். வாவ், என்ன அற்புதமான யோசனை லில்லி. இது மிக மிக சுவையானது. சிறிதளவுதான் ருசிக்க வேண்டுமாக இருந்தது. தயவு செய்து, நான் உன்னிடம் சொன்னேன் இல்லை. ஆஹா, நீ ஹீலி கொடூரமானவன். ஆனா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உன் புழுக்களுடன் கூடிய காக்டெயில் பிடிக்குமா என பாருங்கள். அவளின் வெளிப்பாட்டை காத்திருக்க முடியாது. என்ன ஒரு அசம்பாவிதமான ருசி. என்ன புழுக்கள்? இது எப்படி இங்க வந்தது? இத பார்ப்போம். விடா, உன் புழுக்களை திரும்ப எடு. இல்லை, அதை செய்யாதே லில்லி. அப்பா, என்ன ஒரு கனவு காட்சியா? மேயாசமான புழுக்கள். இதையே நீ தகுதியானவன். விதா, உன் கலையாய் களை. இது எவ்வளவு அருவருப்பானது. தயாரா? டெப்ஸ் முதலில் ஓபனிங் செய்தார். ஓ, இது அற்புதமாக உள்ளது. உள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. நான் என்னுடைய சிறிய லாலிபாபை இதில் வைப்பேன். ரொம்ப அழகா இருக்குது. நான் இதை விரும்புகிறேன். லில்லி, நீ ஒரு சுட்டி மகள் பையன் மாதிரியே இருக்கின்றாய். நீ உன் க்ளோஸை திறக்கணும். வீடா, நான் ஹப்பா பப்பா வாங்கினேன். நான் உலகத்தில் மிகவும் ருசியான பப்ளிக் கம்மை சாப்பிட போகிறேன். இது மிகவும் நீண்டது. வீடாவின் கம்மின் இறுதியில் என்ன இருக்கிறது? மிகவும் நல்லது.
என்ன? அது என்ன? இங்கு இப்போது போகிறோம். ஏமா போச்சு? மன்னிக்கவும் லிலி, நான் அதை நினைக்கவில்லை. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு நல்லது கொடு. அதுவே ஆம், இப்படி. இனி வேண்டாம் குழந்தை. கல், காகிதம், கத்தி. 1 2 3. நான் வென்றேன். பிங்க் பாண்டா, இது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. இது ஒன்றை பாருங்கள். என்னிடம் என்ன அழகிய கண்ணாடிகள் உள்ளன. அற்புதம். இதை முயற்சிப்போம். பாண்டா என்னுடைய கண்ணாடிகளின் வழியாக ஓடுகிறது. விடா, நான் அதை முயற்சி செய்யலாமா? இல்லையே. உன் கிளாஷை திறந்து பாரு. ஆகா, அது ஒரு நண்டு. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்துவிட்டது. வாருங்கள் நண்டு, எனக்கு உதவுங்கள். தயாரா? பழு போ. அது பிரமாதமாக இருந்தது. ஏய், என்னது? நாங்கள் எப்படித்தான் பாண்டா முடிந்து விட்டது? நீ என்ன செய்தாய் லில்லி? அதை நினைவில் வைக்கிறேன். இப்போது உன் நடுக்கை சாப்பிடு. அவன் என் மூக்கை மிதித்தான். அஃப்கா, நான் யோசிக்க வேண்டும். ஓ, நான் சிலதை தயாரித்திருக்கிறேன். ஏதோ அதைத்தான் செய்கிறாளா? அது உனக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் என்ன வச்சிருக்கிறேன் பாருங்க. லில்லி, அதுவும் பிளாஸ்டிக் தான். மற்றும் இது இல்ல லில்லி, அது இல்ல. இது உண்மையாகவே வலிக்கிறது. சரி, என்ன? என்னை உதவுவதற்கு வேறு ஏதாவது உள்ளது. உண்மையான சமையல். சரி, நம்ம போய் நண்டு வேட்டையாடலாம். ஆமா, நன்றாக. என்ன நடக்குதோ பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு தெரியும். இது விசித்திரமாக தோன்றுகிறது. அட, ஆனால் இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு வேண்டுமா? இல்ல. இது வேண்டாம், நன்றி. முதலில் என்னை தேர்ந்தெடுக்கவும். அது மிகவும் அழகானது. ஆனால் எப்படி நான் ஒரு இனிப்பு கொண்டு வருவது? நீ ஒரு நாணயத்தை அதில் போட வேண்டும் லிலி. அப்படியே நிர்வாகம். என் கைவைப்பையில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். இல்ல, இது காலியாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்பற்றி யோசிக்க வேண்டும். ஆனால் நான் எனது பெரிய சூப்பாவை அனுபவிக்க போகிறேன். என்ன? அதுல என்ன உள்ளது? ஓ மை பாண்டகோ, இது இருக்க முடியாது. அதுல இன்னும் நிறைய லாலிபாப் உள்ளது. உனக்கு லாலிபாப் வேணுமா லில்லி? உனக்கு ஆசை. அதை செய்யாமல் வைத்துக்கொள். எவ்வளவு சுவையானது. என்ன? அவள் அதை முழுவதும் சாப்பிட விரும்புகிறாளா? ஓ, அது மிகவும் சிறந்தது. நீங்கள் அவற்றை மீண்டும் எவ்வாறு வெளியே பெறுகிறீர்கள்? நான் உதவுகிறேன். ஆம், நான் அதை செய்தேன். ஐயோ, எனது சொந்த சுபாவை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது என்ன இருக்கிறது? நாணயங்கள். அருமை. அதுதான் எனக்கு தேவையானது. ஏய், கை நிறுத்து. அது எனது. ஆனால் நான் தருவேன் எனது நாணயங்களை. நீ என் மேற்கு சரக்குகளை தருவானால் சரி, அப்படின்னா எடுத்து வை. சிறப்பு. போவையாம். நான் இறுதியாக இந்த அழகான இளஞ்சிவப்பு பந்துகளை முயற்சிக்க போகிறேன். இதுவும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. ஏய், அவள் அதையெல்லாம் சாப்பிட போகிறாள். மன்னிக்கவும், எனக்கு கவனிக்கவில்லை. அவ்வாறே லில்லி, எனக்கு அது நினைவிருக்கிறது. என்ன ஒரு பெரிய குமிழ். என்னது? என் இனிய பழிவாங்குதலோடே போச்சு. இல்லை, என்ன செய்தாய்? நீ என்னுடன் பகிர்ந்து கொண்டதில்லை. எங்கள் சவால்களை பிறகு பிடித்திருந்தாய். நாம் எங்கே இருக்கிறோம்? எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜேம்சன் முதலில் மூடியை திறக்கிறார். குண்டு, நாங்கள் சிக்கி இருக்கிறோம். நிறுத்து, காத்திரு. இந்த குண்டு நறுமணம் நல்ல நறுமணம். இது சாப்பிட போதுமானதாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். வாவ், நான் இவ்வளவு சுவையான குண்டை சுவைக்க முடியும் என்று நினைக்கவில்லை. இது உண்மையிலேயே ருசியாக தெரிகிறது. எனக்கு நினைக்கிறது நீ உன் நண்பருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
என்ன எனக்கு ஏதோ புரியல. உனக்கு ஒரு துண்டு எடுக்க அனுமதி யார் கொடுத்தது? இந்த நிஜமல்லாத சுவையான குண்டை நான் தான் சாப்பிடுவேன், தெரியுமா? ஆனால் அது நேரத்தை மந்தமாக்குகிறது. ஆமாம், சரி, நான் அதை சாப்பிட போறேன். ஓ, அது மிகவும் நல்லது. உஃப்ஷோ, எனக்கு தோணுது ஒரு அடுக்கு உணவுக்கு பொருத்தமல்ல. ஓ ஓ மை காஷ், லில்லி, உன்னிடம் சுவையான பாம் இருந்தால் உன் மூடியின் கீழ் என்ன இருக்கிறது? ஓ, இங்கே ஒரு உண்மையான குண்டு இருக்கிறது. நாம் எல்லாம் இங்கே வெடிக்க போகிறோம். ஏய், அந்த சத்தம் என்ன? எனக்கு யாரோ உதவி தேவைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன். சூப்பர் வீட்டா தனது வழியில் இருக்கிறார். பெண்களே, நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள், உங்கள் குண்டை எளிதாக செயலிழக்கச் செய்வேன். ஆனால் முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ரிப்பன்கள் மூலம் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது ஆபத்தானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். அந்த குண்டையையும் நீக்க நேரம் வந்துவிட்டது. பரவாயில்லை, அதை உடனே செயலிழக்கச் செய்வேன். ஓ, நான் முடியாது. என்ன ஒரு அவமானம். ஆப்ஸ், ஓ ஓ, பெண்களே, யாரிடமும் சொல்லாதீர்கள். என்ன? அவள் பறந்து விட்டாள். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? நிறுத்து, அமைதியாக இரு. நாம பாப்பாவிடம் உதவி பெற முடியுமா? ஆம். ஒருவேளை ஃபன்னி சிக்கன்? இல்ல, நாங்கள் வெடிக்கப் போகிறோம். நிறுத்து. குண்டை நறுக்குவது நல்ல யோசனை அல்ல. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இந்த வயர் கட்டர்களை கொண்டு வயரை வெட்ட வேண்டும். எந்த வயரை வெட்டுவது என கண்டுபிடிக்க வேண்டும். அது சிவப்பு வயர் என நம்புகிறேன். ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஏ, என்ன? ஓ, இல்லை. வாவ், அந்த குண்டு சாக்லேட் என்று எனக்கு தெரியவில்லை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் மிக சுவையான வெடிப்பு. ஆஹா, விளையாடுவோம். நமக்கு மேலும் காண்டிகள் தேவை. வாவ், இங்கே ஒரு உண்மையான தொழில்முறை கேமரா இருக்கிறது. எம்மா, என்னை ஒரு படம் எடுக்கிறியா? ஆம், நீ ஒரு மாடல். ஓ லில்லி, இங்கே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் பாரு. இப்போது எனது ஒரு அழகான படத்தை எடுக்க முடியுமா தயவு செய்து? சரி, ஒரு நிமிஷம். ஓ, ஒரு நிமிடம். நான் அந்த குளிர் கண்ணாடிகளை அணிய விரும்புகிறேன். சரி சரி ஹாம், யோ, ஆம், நீ ராப்பர் மாதிரி இருக்கிறாய். என்ன? அதை எனக்கு கொடு. என்ன ஒரு பயங்கரம்! நீ எப்படி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று தெரியாது. உன் முட்டாள் கேமராவை எடுத்துக்கொள். இது ஒரு நல்ல படம். இது நகைச்சுவையாக உள்ளது. வாவ், உங்களுக்கு சாக்லேட் கேமரா இருந்தால் யாருக்கு படங்கள் தேவை? எனக்கு நினைக்கிறது அவளும் சேகரிக்க முடியும். வாவ், அவள் தனது கண்ணாடிகளை சாக்லேட் கண்ணாடிகளாக மாற்றிவிட்டாள். ருசியாக இருக்குது. மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? எனக்கு கூடுதல் சாக்லேட் இனிப்புகள் வேண்டும். போகாதே, எனக்கு என் ஸ்னிக்கர்ஸ் இருக்கிறது. எவ்வளவு மோசமானது! அந்த ஸ்னிக்கர்ஸ் நீண்ட காலமாகவே எரியப்பட வேண்டியது. ஏன்? பாருங்கள், இப்போது நான் அவற்றை சாப்பிட முடியும். இது நிஜமாகவே குளிர். ஓ மை காட், எனக்கு இது பிடிக்கும். ஓ, எனக்காக ஒரு துண்டு சேமிக்க முடியுமா? ஆம். ஓ, நன்றி. முடியாது, அத பத்தி சிந்திக்க கூடாது. ஏய் ஏமா, உனக்கு மாற்றிக்கொள்ள விருப்பமா? நான் உனக்கு என் கேமராவை கொடுக்கிறேன். நீ உன் கேமராவை எனக்கு கொடு. முடியாது. ஓ, அப்படியா? அப்ப நான் இதை எனக்காகவே எடுத்துக்கொள்கிறேன். அத திருப்பி வே. அது என் கேமரா. அதுல இருந்து கையெடு. ஓஹோ, நான் என்ன செய்தேன்? லில்லி இப்போது முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளார். ஓ இல்லை, என்ன பயங்கரம்! நான் அவளது கையை உடைத்து விட்டேன். ஆனால் என்ன பயங்கரம்! அது சாக்லேட் கை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், மிகவும் நல்லது. பார்ப்போம். வாவ், எனக்கு புதிய ஐபோன் கிடைச்சது. நானும். நமக்கு அதிர்ஷ்டம் நண்பா. என்ன? விசித்திரமாக 2 ஒரே மாதிரியான ஐபோன்கள் இருக்க முடியும். ஓ, வாங்க இந்த தருணத்தை அனுபவிக்கவும். என் ஐபோன் விசித்திரமாக மணக்கிறது. ஓ, எனக்கு தெரியும், இது சாக்லேட். ஆஹா, ருசியானது. எனது ஐபோன் உண்மையானது. ஹூரே, நான் குளிர்ச்சியான செல்ஃபிகளை எடுக்க முடியும்.
உங்கள் நண்பருடன் செல்ஃபிகள். சிறுமி, உனக்கு பாடம் கற்பிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு பேய் இருக்கிறது, எனக்கு உதவுங்கள். ஓ ஓ இல்ல, நீ என்ன செய்தாய்? என்ன, நீங்களே அதை கைவிட்டு விட்டீங்க? ஓ இல்லை, இது உடைந்து விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, முற்றிலும் நான் அதை லில்லியின் சாக்லேட் ஐபோனுக்கு மாற்றிக்கொள்வேன். லில்லி, நான் உனக்கு என் ஐபோனை கொடுக்கிறேன், நீ உன் ஐபோனை எனக்கு கொடு. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓ ஹே, அந்த ஐபோன் உடைந்தது என்று நீ சொல்லவில்லை. எனவே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன். எனக்கு என் சாக்லேட் திரும்ப வேண்டும். சரி, ஆஹா, எதுவும் மீதமில்லை. இந்த சாக்லேட் சார்ஜர் என்னை காப்பாற்றுமா? சரி, முயற்சி செய்வோம். இது உண்மை. இப்போது எனக்கு மீண்டும் முழு சாக்லேட் ஐபோன் உள்ளது. மேலும் இந்த கற்பனை சுவையை மீண்டும் அனுபவிக்க முடியும். ஓ என் கடவுளே, என் சார்ஜர் என் ஐபோனின் கண்ணாடியையும் திருப்பி கொடுக்குமா? அது வேலை செய்யவில்லை. நீங்கள் அவளது காதை காண வேண்டும். பிடிக்கிறேன். லில்லி, நீ மாஞ்சோ அதை திற. ஆஹா, பெரிய சாருள தர்பூஷணி. நீயும் திற. வீடா, நிச்சயமாக எனக்கு ஒரு தர்பூஷணி தேநீர் உள்ளது. ஆஹா, அதை சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. நான் பெற்றதை பாரு. வீடா, என்னை பயமுறுத்துகிறாயா லில்லி? நிச்சயமா. என்னுடைய தேவைக்கு எல்லாவற்றையும் நடித்து விட்டேன் என்கிறேன். வணக்கம் ஆண்டவரே, வாங்க. எவ்வளவு ரசமாக. லில்லி தி ஆர்பிட்டலிமல் ஜாலோ செக்மெண்ட்ஸ் தமிழ். நான் மாரிசாவை முழுவதும் முத்தமிட்டேன். இன் ஈட் சம்மர்ஸ் ஹர் வாட்டர்மெலன் செல் சில்வியா ட்ரான்லேட்டிங் இனி ஃபைல் இன் சூஃபிங்ஸ் கம்ப்ளீஷன் லைன் ஃபார்மேட்டிங். அவள் அந்த தர்பூசணியை பார்த்து முற்றிலும் கடித்து விட்டாளா? லில்லி, நீ உடனே வெடிக்கவிருக்கிறாய். ரகசியங்களை வெளியிடாதீர்கள். சீஸ், நான் இங்கே ஒரு தர்பூசணி போல உட்கார்ந்திருக்கிறேன். முதல் பார்வையில் எளிதாக தெரிகிறது. அருமை, எனக்கு உலகிலேயே சிறந்த வரிக்கழனி கிடைத்துள்ளது. அந்த நல்லவை எவ்வளவு முக்கியமானவை. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். நான் சிறந்ததாக முயற்சிக்கின்றேன். நீ கனவு காண்கிறாய். உனக்கு எதுவும் கிடைக்காது. அது எனக்கு உரியது. அது என்னின் மேலே சரியாக தரைத்தடித்தது. எனக்கு ஒரு சூப்பர் தர்பூசணி தொப்பி இருக்கிறது. எனக்கு அதில் ஒரு துண்டு தருங்கள். ஓ நல்லது. இதை திறக்க விதா. இது டைனமைட். எதற்காக அதை என்ன பக்கத்துல வீசியாய்? வீடா, அதை திருப்பிக்கோள். அப்போது நீ என்ன செய்த? அது நெல்லம் நல்லா மணக்கிறது. அட, அது சாக்லேட். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஐ, நல்லா இருக்குது. நீ சொர்க்கத்துல இருக்கிற. நான் அனைத்தையும் சாப்பிட விரும்புகிறேன், கடைசி துண்டு வரை. ஓ, விதா சாக்லேட். ஆனா அத பிடிக்காதா? ஆமா, நீங்கள் சரி. உங்களுக்கு புரிகிறதா? ஓ இல்ல, எனக்கு உதவி செய். அதன் பெற்ற செருகனை மருத்துவ பரிசோதகருடன் மூடுவோம். அதுதான் நம்மை அடித்து மாட்டிக்கொள்ளும். அதை மேசையின் கீழ் மறைக்குவோம். நாம் மேலே சில நேரம் காத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு தோன்றுகிறது. கதவை மூட முடியுமா? எனக்கு தாவாய் அத்தவை தேவைப்படுகிறது. ஓ, நான் சக்சிக்கேன். ஆம், நான் வேடிக்கையாக தோன்றுவதாக எனக்கு தெரிகிறது. இதற்காக ஒரு கதை இருக்கிறது. இந்த முறை நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்று நினைக்கிறாய்? ஐயோ, மிளகாய்களை எடுத்ததா? நீரை விலக்கு. லிலி, வாந்தி எடுக்க வேண்டும் என நினைக்கவில்லை. ஆகவே நான் அதை நிரப்புகிறேன். அது உதறுவதற்கில்லை. என்ன ஒரு முகமுன் லிலி. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். உங்களை சார்ந்தது. நம்மால் இதை குறைவாக தூவி நுகர்ந்து பார்க்கலாம். இது நல்ல வாசனை கேண்டல். குழுவை தொடர்வோம். ஓ ஆம், நான் ஒரு பைசு சாப்பிட கூடுமானால் நல்லது. விடா, நான் ஒரு துண்டு எடுக்கலாமா தயவு செய்து? இல்ல, கனவு கண்டுகொள். நான் விடாவுக்கு நிறைய உரிமத்திற்கு ஒரு பாடத்தை எப்படி கற்பிக்கலாம் என்று என் நினைவில் உள்ளது.
ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹே, விடா. எனக்கு இருப்பதற்கு இது எளிதாக இருந்தது. இந்த சுவையானது எனது சொந்தம். ஆகவே வா, இங்கே போகலாம். இது எல்லாமே என்ன விசித்திரமாக இருக்கு. அதற்குள் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான். அதை திறக்கலாம். என்ன அது உண்மை. இது இனிக்குது. எது அந்த இனிப்பு? சாக்லேட் ஈட்டல். ஆஹா, இது மிக அருமை. ஐயோ, அப்படிப்பட்ட சூப்பர். என்னுடன் உள்ள வெப்பமானியை நான் என்ன செய்வது? இது ரொம்ப 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 சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியலை. ஓ மை காட். நீங்கள் உள்ளே அட வைக்கப்பட்டீர்கள். சூப்பர், நல்லது. ஓ, உனைக்களும் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பரவாயில்லை. எனக்கு சாத பண்றது. வெட்டியும் இதையும் சாப்பிடலாம் இல்லையா? நான் தவிர இழக்காதே. ஓ, இது நல்லா இருக்கிறது. ஓ, ருசியா இருக்கிறது. அவள் முழு பெட்டியும் சாப்பிட போகிறாளா? உடனே அது மிகவும் நன்றாக இருந்தது. அது என்ன? என் தோலுக்கு என்ன ஆச்சு? நல்ல வெப்பநிலையை காண்போம். அவளை நம்ப வேண்டும். பெற்றுக்கொள்கிறேன். என்னுடன் நாங்கள் ஒரு நோய் அறிதலை கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். மற்றும் எனக்கு ஒரு சிராய்ப்பு உள்ளது. அதை செய்யலாம். தரவுகளை விழுங்கவா? இல்லை, நமக்கு அது நல்லது. நீங்கள் செய்கிறீர்கள். சிறப்பு பாண்டேட்கள். இவ்வளவுதான். அருமை. நன்றி லிலி. எனக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்கின்றேன். இறுதியாக இதோ நாம் போகிறோம். அற்புதம். சுஷிக்கு என்ன ஆனது? அது பெய்யாதும். ஸ்லைம்கள் சேர்கின்றன. சாஸ்வில் மூழ்க வைத்து நேராக உன் வாயில் போடு. அக்கிரமம். ஆஹா, மிகச் சிறந்தது, மிக சுவையானது. ஓ, நிமிடம் நிமிடம் பாருங்களே. நான் எவ்வளவு அட்டகாசமாக இருக்க முடியும் பாருங்களே. வா வா. சரி, நான் என்னை சென்றலாம். உங்களுக்கு இந்த காட்சி எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் செய்யல. அது அருமை. வாவ், என் சூஷியை சாக்லேட்டில் ஓராமல் மூழ்குவதும் ருசிகரமாக. ஆமாம். ஓ, இன்னைக்கு கொஞ்சம் சாக்லேட் கூட சேர்ப்போம். ஓ, எனக்கு வாசபி தேயிலை உள்ளது. அதுக்கு மறந்து வச்சிட்டேன். இது ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கு. ஆனா ஏதோ ஆம் ஆம், நான் முந்தினவன். வார்க்கின் மிகவும் சுவையான சுவையான சில்லிகள். ருசித்து பரமானந்தம். தேவர்களின் உணவு இப்போது. ஓ, நீங்கள் பெரிய உணவு பற்றுள்ளோர். எனக்கு பிங்க் சாக்லேட் விங்ஸ் உண்டு. லில்லி இங்கே இருக்கிறாள். ஆகவே சரி சரி. ஹலோ, விளம்பரம். நீங்கள் காத்திருக்க முடியாது. நான் நிச்சயமாக. நீ அதை எரிகிறாய். அந்த ஓ, அதை வலிக்கிறது. விரும்பா நேரமையில் சரி. இது காத்திரு பீட்டர், நான் உன்னை தாக்குகிறேன். நீ போர் செய்ய விரும்புகிறியா? சரி, உனக்கு அனுபவிக்க. வாங்க லில்லி. நீங்கள் கேட்டீர்கள். இதோ அது. வெல்ல முடியாது. உங்க கோழி உணவும் நன்னா இருக்கிறது. மற்றவர்களுக்கு பாதிக்காமல் எனக்கு உணவு சுவையான கூடை உள்ளது.
நன்றாக இருக்கிறது. நான் இதை விரும்புகிறேன். ஆமாம்.